அத்தியாயம் 1. என் பெயர் குருராஜ். குரு என்றே என்னை கூப்பிடலாம். நான் ராஜ், மனோ மூவரும் மங்களூர் போயிருந்தோம். அதை பற்றி சொல்கிறேன். அத்தியாயம் 2. ஐடியா கொடுத்ததே மனோதான். அவன்தான் ஒரு மாதிரி எங்கள் குழுவின் தலைவன். ராஜுக்கு தெரிந்த பார்ட்டி ஒன்று பெங்களூரில் இருப்பதாகவும், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் பெரிய புள்ளி என்பதாகவும், அந்த புள்ளி பைபாஸ் ஆபரேஷனுக்கு அமெரிக்கா போவதாகவும், அதனால் அவர்கள் மாளிகை போன்ற வீட்டை பாதுகாக்க ராஜை அழைத்திருப்பதாகவும், அவனுடன் போய் 3 நாளாவது இருக்கலாம் என்றும் சொன்னான். 1000 ரூபாய் பணம் கட்டாயம் கொண்டு வர சொன்னான். 1000 ரூபாயா? 5 ரூபாய்க்கு சிங்கி அடிக்கிறேன் என்றேன். திருடு என்றான். எப்படி என்றேன். திருடுவதற்கு சொல்லியா தர வேண்டும்? உங்கள் வீட்டில் டிரான்சிஸ்டர் இல்லையா? டேப் ரெக்கார்டர் இல்லையா? குட்டி குட்டியாக வெள்ளி பாத்திரங்கள் இல்லையா? நகை இல்லையா? வீட்டில் திருவிடுவதை போல பத்திரமாவது எதுவும் இல்லை. குரு, உன்னை யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள் என்றான். எங்கள் வீட்டு டிரான்சிஸ்டர் எல்லாம் திருடக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாம் எம்ப்ராய்டரி போட்டு ஜோடித்து அலமாரியில் எலிமினேட்டருடன் இணைத்து ரொம்ப கஷ்டமானோ. அப்போ எதிர்த்த வீட்டில் பக்கத்து வீட்டில் திருடு, பால்காரன் வீட்டில் எத்தனையோ இறைஞ்சு கிடக்காது. குரு, சொர்க்கம் பார்க்கணுமா? 3 நாளில் ரூபாய் 1000 வா. எப்படி சம்பாதிப்பியோ தெரியாது. டென்னிஸ் ஆடலாம், வெண்ணி ஆடலாம், வேணும்னா கோவா போகலாம், சர்க்கரை சாப்பிடலாம், ஊற்றலாம், குட்டிகளோ ஏராளம் என்றான். எனக்கு உடல் விண்ணென்று ஆகிவிட்டது. எப்படியாவது 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டுமே என்று வீட்டுக்கு போன போது வேலை சாதகமாக இருந்தது. அம்மா எதிர்த்த வீட்டிலே போய் 1 லிட்டர் பால் வாங்கி வர சொன்னாள். வீட்டுக்காரி உள்ளே போய் பால் எடுத்து வர சென்றிருந்த போது அலமாரியில் அந்த 2-in-1 பார்த்தேன். அதை உடனே எடுத்து என் வீட்டு திண்ணையில் போய் வைத்துவிட்டு திரும்பி வந்து ஒன்றுமே நடக்காதது போல காத்திருந்தேன். உள்ளே போனவள் பாலுடன் திரும்பி வந்தவள் என்னை பார்த்து புன்னகையோடு பால் கொடுத்தாள். பால்கார மாமிக்கு என் மேல் கொஞ்சம் ஆசை. கணவன் அவளுக்கு சின்னவன். ராத்திரி தான் எதிர்த்த வீட்டில் 2-in-1 காணாமல் போனதை கண்டுபிடித்து வேலைக்காரை பெண்ணை போட்டு மொத்தி கொண்டிருந்தார்கள். நான் அதற்குள் அதை ராஜ் மூலம் சேட்டு கடையில் விற்றாகிவிட்டது. சோரி கால்மால் முஜே பக்கோடா போலீஸ்வாலே. திருட்டு பொருள் என்னை போலீஸ்காரர்கள் பிடித்து கொள்வார்கள் என்று முனகிக்கொண்டேதான் ரூபாய் 300 கொடுத்தான். அநியாயம். இருந்தாலும் பேரம் பேசவோ மறுக்கவோ டைம் இல்லை. கிடைத்த மட்டும் ஆதாயம். ராஜ் தான் சொன்னான். அதன் பின் அந்த 1 வாரத்தில் வீட்டிலிருந்து 4-5 டம்ளர்கள், ஒரு ஸ்கூட்டர் டயர் திருடினேன். டயர் பழசு. வீட்டில் ஏகப்பட்ட டம்ளர்கள் உள்ளன. 1-2 காணாமல் போனதை கண்டுபிடிக்க நாளாகும். இதற்குள் மங்களூர் போய் வந்து விடலாம். எவர்சில்வர் பாத்திரம் மார்க்கெட்டில் விலை போவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அநியாயமாக குறைத்து கேட்டார்கள். விற்பது என்றால் இத்தனை இழப்பம். வேறு வழியில்லாமல் 5-10 என்று கிடைத்த மட்டும் ஆதாயமாக விற்றேன். அப்புறம் என் பிரதர் வாட்ச் என்னிடம் கொடுத்திருந்தான். என் தங்கை சுகுணா போட்டிருந்த மோதிரத்தை ஓரிரு நாள் போட்டு பார்க்கிறேன் என்று சொல்லி சுண்டு விரலில் மாட்டிக்கொண்டேன். தங்கம் சுமாராக போகிறது. இருந்தும் சங்கிலி கிங்கிலி என்று அதிகம் புரட்ட முடியாது. 1/2 பவுனுக்கு மேல் இருக்காது. சேதாரம் ஆதாரம் என்று கணக்கு போட்டு 400 சொச்சம்தான் தந்தான். 3-in-1 300. சுகுணாவின் மோதிரம் 425. HMT வாட்ச் 75. எவர்சில்வர் டம்ளர், பழைய டயர், இன்ன பிற 75. மனோ எண்ணி பார்த்துவிட்டு, குறைதே குரு, இன்னும் 125 கொண்டாந்துரு என்றான். இவ்வளவுதான் முடியும் மனோ. 1000ன்னு சொன்னால் 1000 தான். இங்கே அங்கே துண்டு விழுந்தா நம்ம பட்ஜெட்டு போயிடும். சும்மா கெஞ்சாதே. 1000 ரூபாய் கொண்டாந்தா வா, இல்லை மூடிக்கிட்டு போயிட்டேரு. உன் பிசாத்து காசு வேண்டாம் எனக்கு. உனக்கு ஆற செலவு தான். 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் சந்தோஷம் காத்திருக்கு. சரியாக இன்னும் 175 சேர்த்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை சுபாஷ் நகர் பஸ் ஸ்டாண்டாண்ட வந்துரு என்றான். வீட்டுக்கு போனபோது ஒரு மாதிரி இருந்தது. மனோ ஒப்புக்கொள்ள மாட்டான். இன்னும் 100 ரூபாய் சில்லறைக்கு எங்கே போவது? அம்மாவிடம் போய் மளிகை சாமான் வாங்க வேண்டுமா என்று கேட்டேன். ரேஷன் சர்க்கரையில் 1 கிலோ 2 கிலோ கை வைத்தாலும் 10 ரூபாய் பெயரும். வளையல் கிளையல் திருடலாம் என்றால் யாரும் கழட்டி வைக்கிற சாதியாக தெரியவில்லை. ஜெயநகரில் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா கைமாற்றாக 125 ரூபாய் வாங்கி வர சொன்னால் பாட்டி என்றேன். பாட்டி உடனே ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் என்றாள். சரி என்றேன். ரிஸ்க்கு தான். ஆனால் நான் நினைத்தது நடந்துவிட்டது. பாட்டி விசாரிக்காமலேயே கொடுத்து விட்டாள். கட்டிலுக்கு நாடா போட்டுவிட்டு, ஒட்டடை அடித்துவிட்டு, எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு, மோர் சாப்பிட்டு விட்டுத்தான் வந்தேன்.
அத்தியாயம் 3. என்னை பற்றி இப்போது ஒரு மாதிரி அபிப்பிராயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். என்ன, இங்கே சொல்லுங்கள். நான் கெட்டவன், சொந்த வீட்டிலேயே திருடினவன், அம்மா அப்பா பாட்டியிடம் பொய் சொல்பவன் இத்தியாதி. ஓகே, நான் கெட்டவன்தான். அதற்கு முன் உங்களையே நீங்கள் கேட்டுக்கொண்டு சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலே நீங்கள் திருடினதே இல்லையா? பொய் சொன்னதே இல்லையா? அப்படியெனில் நீங்கள் ரொம்ப சத்தியவான். இந்த கதையை படிக்கவே கூடாது, கெட்டு போய் விடுவீர்கள். மற்ற பேர் என்னுடன் மங்களூர் வாருங்கள். அத்தியாயம் 4. வெள்ளிக்கிழமை பஸ் ஸ்டாண்டுக்கு போன போது ரிசப்ஷன் கிட்டத்தில் ராஜ் வந்திருந்தான். புதுசான ஜெர்கினும் கண்ணாடியும் போட்டிருந்தான். பணம் கொண்டாந்தியா? இல்லைனா மனம் ஒத்துக்க மாட்டான் என்றான். சற்று நேரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்து, அந்த குட்டியை எங்கேயோ பார்த்திருக்கமில்லை என்றான். நான் பார்த்து எங்கள் பாலிடெக்னிக்கில் ரேடியோ 3வது வருஷம் படிப்பதாக சொன்னேன். அந்த பெண் பஸ் ஸ்டாண்டில் யாருக்கோ காத்திருந்தது. அதன் அருகில் போய் சௌக்கியமா என்றேன். அது கருப்பு கண்ணாடியை கழற்றாமல் சௌக்கியம் என்றது. இங்கே இந்த பக்கம் என்றேன். தெரிஞ்சவருக்காக வெயிட் பண்ணுறேன் என்றது. அதற்குள் மனோ வந்துவிட்டான். சியூ சொல்லிவிட்டு இங்கே வந்தால், மனோ முதலில் 1000 ரூபாய் எண்ணி கொடு என்றான். கொண்டாந்திருக்கேன் மனோ, நம்பு என்றால் நோட்டாக பொது இடமாகிய பஸ் ஸ்டாண்டில் எண்ணி விட்டுத்தான் சமாதானமானான். 3 நாளைக்கு வீட்டில் தேடமாட்டார்களே என்றான். எக்ஸ்கர்ஷன்னு சொல்லிட்டு வந்தேன். ராஜு, நீனு? என் வீட்டில் விட மாட்டாங்க, சொல்லாமத்தான் வந்திருக்கேன், ஃபோன் பண்ணிடலாம். ராஜின் அப்பா சப் ரிஜிஸ்ட்ரார். நிறைய லஞ்சம் வாங்குவதை நானே பார்த்திருக்கிறேன். என் அப்பா பிஹெச்இயில் என்னவாக இருக்கிறார். மனோவுக்கு அப்பா இல்லை. மங்களூரு பஸ்ஸில் முன் சீட்டில் கர்ச்சீப் போட்டிருந்தான். டிக்கெட் எடுத்துவிட்டு பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுத்தான். பஸ் ராத்திரி காட் செஷனில் ஓடி விடிய போய்விடும் என்றார்கள். பஸ் புறப்பட்ட போது அந்த பெண்ணும் பின் சீட்டில் உட்கார்ந்தது. நாங்கள் முன்னே போய் உட்கார்ந்தோம். ராஜ் கடுப்பாக இருந்தான். பஸ் புறப்பட்டதும் மனோ எழுந்து பின்னே சென்று கண்டக்டரிடம் கன்னடத்தில் பேசிக்கொண்டான். ராஜ் என்னிடம், பாத்தியா குரு, இதை மட்டும் இவன் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை பாரு என்றான். எதை மட்டும்? குட்டி தள்ளிட்டு வந்திருக்கான் பாரு. உங்கள் பாலிடெக்னிக் குட்டி இருக்குதே, அதுவும் நம்ம கூட வரப்போகுதான். இதை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆமாடா, கேட்டுரு. நீ கேளு. இந்த மாதிரி பொம்பளை விஷயம்னா ஒப்புக்கிட்டு இருக்கவே மாட்டேன். பெரிய ரெஸ்பான்சிபிள் ஆகுது இல்லையா? அதுவும் அந்த பொண்ணு அப்பா அம்மாலாம் எனக்கு தெரியும். அப்புறம் என் மேலே தானே சொல்லுவாங்க. வெறுப்பு வேணாமே. அதை எதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கான்? எதுக்கா? 3 நாளும் அதை டாவடிக்க போகிறான். நாம் 2 பேரும் நெட்டை விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும். சரிதான் என்றேன். வயிற்று என்னவோ செய்தது. மனோ திரும்பி வந்து, என்னடா என்றான். நீ செய்யறது நல்லாவே இல்லைன்னு சொல்கிறான் குரு என்றான் ராஜ். என்னடா நல்லா இல்லை? சொல்லேண்டா மனோ. இவன் கேட்குறான். 3 பேரும் சேர்ந்தாப்புல தானே போகிறதாவும் சேர்ந்தாப்புல தானே என்ஜாய் பண்ணுறதாவும் பேச்சு. நீ மட்டும் இந்த பொண்ணை கூட்டு வச்சுக்கிட்டு, உனக்கு பொண்ணு தானடா வேணும். மங்களூரில் எத்தனை காட்டுறேன் வா. அது யார் மனோ? அவள் பேர் சரஸ்வதி. நானும் அவளும் லவ்வர்ஸ். காதல் ஆயிடுச்சு. இங்கே வந்துரு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் என்றான். அந்த பெண் ஓடும் பஸ்ஸில் ஆடி வந்து எங்கள் அருகில் வந்து வணக்கம் என்று மூக்கருகில் கை கூப்பியது. பாவாடை தாவணியும் இரட்டை பின்னலுமாக இருந்தது. முன் வரிசையில் ஒரு பல் தவறி இருந்தது. சின்னதாக பொட்டு இட்டு கொண்டு கருப்பான பெண். இது ராஜ், இது குரு, இது டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. எல்லோருக்கும் நான் நல்லா சமைச்சு போட போகிறேன். சேச்சே, அதெல்லாம் வேண்டாம் என்றேன். நானும் மனோவும் அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் என்றாள். ராஜ் தலையில் கை வைத்து கொண்டான். ஆஷனில் நின்ற போது மனோ எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்தான். அந்த பெண் என்னை பார்த்து, உங்களை பாலிடெக்னிக்கில் பார்த்துருக்கேன் என்றது. ராஜ், அதை வீட்டில் சொல்லிட்டு வந்தியா என்று கேட்டான். அவள் உடனே அழ ஆரம்பித்து விட்டாள். மனோ தான் சமாதானப்படுத்தி அதட்டி அழைத்து சென்றான். ராஜிடம் வந்து, பாரு, அதை வீட்டை பற்றி எதுவுமே கேட்காதே. ஏற்கனவே நொந்தி போயிருக்கிறது குட்டி. எல்லோரையும் விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னுடன் ஓடி வந்திருக்கிறது. இதோ பார் என்று ஒரு கர்ச்சீப் மூட்டையை பிரித்து தங்க நகைகளை காட்டினான். எல்லாம் அதன் நகை. எவ்வளவு தியாகம் பார்த்தியா? பாரு ராஜு, குரு, நீங்கள் 2 பேரும் ஏதாவது அதுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்க, கொன்று போட்டுருவேன் என்றான். நீ செய்யறது நல்லாவே இல்லை மனோ. என்கிட்ட என்ன சொன்ன? மங்களூருக்கு சும்மா தானே போகிறதா பேச்சு. அப்படித்தான் ராஜு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த டெவலப்மெண்ட் ஆகிருச்சு. பஸ் போய் கொண்டே இருக்கும்போதே என்னை மூளை சீட்டில் மடக்கி மனோ தன் காதல் பற்றி சொன்னான்.
நான் பிரிண்டிங் டெக்னாலஜி, அது ரேடியோ மெக்கானிக் கோர்ஸு. இருந்தாலும் ஒரு தடவை பிக்சர் பார்க்குறப்போ சந்திச்சுக்கிட்டோம். டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். அப்படியே ஒரு மாதிரி நட்பு உருவாகி காதல் ஆயிடுச்சு. என் மேலே உசுறு குரு. எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு தனியாக வந்திருப்பாரு என்று தொடர்ந்தான். அதை கல்யாணம் பண்ணிக்க போறியாமானோ? அதையா? புர் என்றான். அப்படின்னா 4 நாளைக்கு சக்கையாக பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுற போகிறேன். கல்யாணமாவது என்ன விளையாடுறியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசா என்றான். இதை ராஜ்கிட்ட சொல்லாத. அவன் கவிதையெல்லாம் எழுதுகிற ஆள். பதட்டப்படுவான். அந்த பொண்ணு நல்லாவா இருக்காங்கிற? நான் திரும்பி பார்த்தபோது ஆடி ஆடி பஸ்ஸில் கன்னத்தில் கண்ணீர் கரையுடன் தூங்கி கொண்டிருந்தாள். ஓகே என்றேன். அப்படி ஒன்றும் அதிரூப சுந்தரி இல்லை. ஆனால் 4-5 கடிதம் எழுதினேன். என் மேல் ஆசை வந்து விழுந்தா. என்ன செய்யறது சொல்லு? நீ பண்ணுறது அநியாயம் மனோ. என்னடா பண்ணுறது? நம்மக்கிட்ட வந்து அப்படி வசமாக மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஞானசானம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. மங்களூரில் தான் திறப்பு விழா நடக்க போகுது. ரொம்ப கடுமையாக கருப்பு தொட்டாச்சினுங்கி. கழுத்தில் தாலி ஏறாமல் ஏதும் கூடாதான். என்ன செய்ய போகிற? என்ன செய்யறது? 3 நாளைக்குள்ளே மாத்தமேட்டிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதுக்காக எத்தனை செலவு தெரியுமா? 8-10 பிக்சர் குரு, அப்புறம் மணி கிணின்னு பிளாஸ்டிக்கில், அப்புறம் ஊரில் உள்ள அத்தனை குவாலிட்டிலையும் ஐஸ்கிரீம் காராலசி. எத்தனை மூலதனம். பாவண்டா. நல்லா வீட்டு வேலை செய்யும். 8 பேர் 10 பேருக்கு சமைச்சு போடுமா. நல்லா படிக்கவும் படிக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது. அது என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி? நாங்கள்லாம் நல்லொழுக்கமுள்ள இந்து வேலாள்ஸ். நான் திரும்பி பார்த்தேன். ராஜ் முனகிக்கொண்டே வந்தான். அடே படுபாதகா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்று போட்டுருவாருடா. பெல்ட்டிலே அடிப்பாருடா. உன்னையா? பொடா சி. பெண்ணை தள்ளிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கணும் நீ. ஏதாவதுன்னா என் பேரில் பழி போட்டுரு. நம்ம 3 பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கே 1 வாரம் ஆகிடும். அதுக்குள்ளே சொர்க்கம் தீந்துரும். நிசமாவே கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாடா, பின்ன காதல்னா சும்மாவா என்று மனோ கேலியாக சொன்னான். சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். பக்கத்தில் இருந்தவர் நோ ஸ்மோக்கிங் போர்டை காட்ட, போடா பொங்கி என்றான். மனோ வசீகரமானவன்தான். எந்த பெண்ணும் அவனுக்கு விழுவதில் அர்த்தம் உள்ளதுதான். அம்பரீஷ் மாதிரி கண்களில் ஒரு விதமான மயக்கம் உண்டு. குரலில் ஒரு உணர்ச்சி உண்டு. ஒரு கவர்ச்சியும் உண்டு. பெண்களிடம் அளவுக்கு அதிகமாக மரியாதையோடு நடந்து கொள்வான். அளவாக சிரிப்பான். ஒரு தன்னம்பிக்கையும் அழுத்தமான சுய கௌரவமும் உண்டு. எந்தவிட நெருக்கடியும் சிக்கலும் அவனை பாதிக்க முடியாது. எனக்கு நேர் எதிர் ராஜு என் டைப். என்னை விட அதிகமாகவே ஒர்ரி பண்ணி கொள்கிறவன். ஏதோ மங்களூருக்கு துணைக்கு வா என்று மனோவை கூப்பிட போய் இந்த இக்கட்டில் மாட்டிக்கொண்டேனே என்று அங்கலாய்த்து கொண்டே வந்தான் ராஜ். எப்படியோ ஒரு விதத்தில் ஏதோ நிகழப்போகிறது என்று பயப்பட்டான். ராத்திரி காட் செஷனில் பஸ் சுற்றி சுற்றி செல்லும்போது சரஸ்வதியும் தூங்கவில்லை, நானும் தூங்கவில்லை. அருகில் இருந்த நோ ஸ்மோக்கிங் தாத்தாவை பின்னால் அனுப்பிவிட்டு அந்த பெண் சரஸ்வதியை பக்கத்தில் வைத்து கொண்டு மனோ தூங்கி போய்விட்டான். அந்த பெண் அடிக்கடி என்னை எழுப்பி ஏதாவது கேட்டுக்கொண்டிருந்தது. டீ சாப்பிட்டது. தூக்கம் வரவில்லை என்றது. வீட்டை விட்டு ஓடி வந்தது. குழப்பமாக இருக்க வேண்டும். சில சமயம் மௌனமாக அழுதது. உங்களுக்கு எத்தனை கூட பிறந்தவங்க? 2 பேர் தான். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், வேலையில் இருக்கான். அப்பா அம்மா இருக்காங்க, பிஹெச்இஎல்ல இருக்காரு. எனக்கு இருந்தாங்க. இனிமே மனோ தான் எல்லாம். எல்லாத்தையும் உதறி போட்டுட்டேன். இனி அவர் தான் என் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் என்று மனோவை தடவி கொடுத்தாள். இந்த வயசுக்கு மார்பு பெரிசாக இருந்தது. நான் பார்ப்பதை உணர்ந்து இயல்பாக போத்தி கொண்டாலும் நைலஸோ என்ன கன்றாவியோ ரவிக்கை பார்டர் எல்லாம் தெரிந்தது. உள்ளே ஒளிந்து வைத்திருந்த கர்ச்சீப் கூட தெரிந்தது. அதற்கு மேலே மனோ போட்டு துவம்சம் பண்ண போகிறான் என்று கவலை கத்தி வயிற்றில் ஒரு குத்து குத்தியது. பெண்ணே, அடுத்த இடத்தில் பஸ் நிற்கும்போது ராத்திரியாக இருந்தாலும் இறங்கி போய்விடு. எதிர் பஸ்ஸை பிடித்து பேசாமல் அப்பா அம்மாவிடம் போய்விடு என்று சொல்லத்தான் நினைத்தேன். இந்நேரம் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. சாயங்காலம் நோட்டு புஸ்தகம் வாங்கி வர மோகினி வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டேன். கையில் ஒரு புடவை கிடையாது. நகைகள்லாம் மனோ கிட்ட தான் கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா தான் ரொம்ப அழுவாங்க. அதை நினச்சா தான் பாவமாக இருக்குது. எனக்கும் அழுக வருது. எங்கள் அம்மாவுக்கு தான் நானுன்னு அரைஞாங்கயிறு வயசுலேயே தீர்மானம் பண்ணிட்டாங்க. வீட்டோட தான் இருக்காரு. கேரக்டர் சரியில்லை. வேலைக்காரிங்க கூட எல்லாம் நீங்கள் மங்களூரில் கல்யாணத்துக்கு தானே வந்துக்கிட்டு இருக்கீங்க.
கல்யாணம்? யார் கல்யாணம்? எங்கள் கல்யாணம். ஓ ஆமாம், கல்யாணம் இல்லை, முதல்ல சாந்தி கல்யாணம் என்று எண்ணிக்கொண்டேன். எப்படியாவது இந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும், இல்லையெனில் மனோ புரட்டி விடுவான். கிட்டத்தில் பார்த்தபோது எதையும் நம்பும் கண்கள் தெரிந்தது. மனோ சொன்னான், வீடு வாசலையெல்லாம் போட்டது போடப்படி ஓடி வந்திருக்கும் பெண். என்ன மாதிரி பெண்? இந்த மாதிரி ஓடி வந்ததற்கும் தண்டனை கொடுக்க வேண்டும். நடக்கிறது நடக்கட்டும், நான் யார் காப்பாற்ற? தூக்கத்திலிருந்து ஒரு முறை எழுந்து பார்த்ததில் அவள் நிறைய விழித்து கொண்டு சன்னலுக்கு வெளியே இருட்டை பார்த்து கொண்டு மனோவை தொட்டு கொண்டிருந்தாள். அத்தியாயம் 5. மங்களூர் வந்து சேர்ந்ததும் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் வரை 2 ஆட்டோ வைத்து கொண்டு சென்றோம். அங்கே நாஸ்தா அடித்துவிட்டு பெர்லக்ஸ் போர்டு எல்லாம் தாண்டி ஊருக்கு வெளியே கிராமப்புறம் போல இருந்தது. மல்பே பக்கம் தென்னை மர நிழலில் அந்த வீட்டை பார்த்ததுமே எங்களுக்கு எல்லா களைப்பும் விலகிவிட்டது. மூங்கில் தட்டி போட்டு மனசில்லாமல் மறைத்து கொண்டிருந்த வீட்டின் அருகே பேர்ன் போன்ற பற்பல செடிகள் இருந்தாலும் அழகாகவே இருந்தது. வீட்டுக்கு பக்கத்தில் பச்சையாக குளமும் கொஞ்சம் மணலும், தூரத்தில் நுரை மீசை அணிந்த கடையலைகளும், தழவான ஓட்டு வீட்டில் பெரும்பாலான கண்ணாடியுமாக சொர்க்கம்தான். உள்ளே மிதக்க மிதக்க மெத்து கார்பெட்டும், வீடியோவும், ஒரு ஃப்ரிட்ஜும், வெள்ளை சதுரங்கள் பதித்த சமையலறையும், அப்புறம் பின்பக்கம் மண் என்னவோ தேவர்களின் பவுடர் ஃபேக்டரி போல அத்தனை வெள்ளையாக மைல் கணக்கில் சங்கு தேடலாம். இங்கே அங்கே எதிர்ப்புறத்திலும் யாரும் இல்லை. தனிமையான கனவு பூசின வீடு. சரஸ்வதி என்கிற அந்த பெண் சந்தோஷத்தால் ஒரு சுற்று பெருத்து விட்டாள். ஓ மனோ, என்ன ஒரு சொர்க்கம் இந்த வீடு என்றாள். தேங்க்யூ மனோ. ராஜ் இவனைத்தான் தேங்க் பண்ணணும். இவனது தான் வீடு, என்னது இல்லை. எங்கள் மாமா அமெரிக்கா போயிருக்கார். நீங்கள்லாம் 2-3 நாளில் போயிடுவீங்க. நான் தான் அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே காவல் இருந்தாகணும். மனோ, மார்க்கெட்டுக்கு போய் மீன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் திங்க கொடுக்குறேன். சரசு ஒரு பட்டியல் எழுதி கொடுக்க அதை மனோ என்னிடம் கொடுத்துவிட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து பீர் பாட்டில் எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தான். நான் குள்ளமாக இருந்த சைக்கிளில் மல்பே வரை ஓட்டி கொண்டு சென்றேன். நாற்றமாக மீன் வாங்கினேன். என்னவோ ஷ்ரிம்போ பிரானோ சொன்னார்கள். மேலும் கிழங்கு வகைகள், புழுங்கலரிசி, இறைச்சி எல்லாம் வாங்கி வந்தேன். காற்று காலருக்குள் விளையாடி சைக்கிள் அடிப்பது சுகமாகவே இருந்தது. சரசுவை பற்றி விகல்பமாக எல்லாம் தோன்றியது. திரும்பி சைக்கிளில் வரும்போது அவள் கூந்தலுக்குள் சூரியன் விளையாட வாசலில் கொடி கட்டி துணி உலர்த்தி கொண்டிருந்தாள். அவளுடைய கருப்பு பாவாடை, எங்கள் பனியன், உள்ராயர் எல்லாம் பளபளவென்று சர்ஃப் விளம்பரம் போல தேய்த்து உலர்த்தியிருந்தாள். வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்றாள். நான் கொடுத்த பையை வாங்கும்போது என்னை பார்த்து களங்கமில்லாமல் சிரித்தாள். மனோவின் சட்டையை போட்டு கொண்டிருந்தது எனக்கு கிறக்கமாக இருந்தது. திரளாக அவள் மார்புகள் இரண்டும் நடக்க தழும்புவதை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. மறுபடி மனோ மேல் பொறாமைதான் ஏற்பட்டது. ராஜ் தனியாக அறையில் சந்தித்த போது ஒரு ஸ்தந்தாராவை கடித்து கொண்டிருந்தான். அந்த பெண் டோஸ்டரில் பிரெட் டோஸ்ட்டும் ஆம்லெட்டும் பண்ணி கொண்டு பொன் போல டீ போட்டு எங்கள் அருகில் கொண்டு வந்து வைக்கும்போது ராஜ் தயக்கமில்லாமல் அவர் மார்புக்குள் பார்த்தான். அவள் போனதும் மனோவை கேட்டுற போகிறேன் என்றான். என்ன, இவளை எனக்கும் அனுப்பும்படியா? சேச்ச, என்னடா சேச்ச, எதுக்காக மனோ அழைச்சிட்டு வந்திருக்கான்? இவ்வளோ பெரிய வீடு கொடுத்ததுக்கு இந்த உபகாரம் செய்ய மாட்டானா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கப்பா. அப்படித்தான் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு தெரியுது. மனோவை கேளு, என்ன சொல்கிறான்? மனோ இல்லைன்னு தான் சொல்கிறான். கல்யாணம் யாராவது பண்ணிப்பாங்களாடா? எனக்கு தெரியாதுப்பா. நான் சொல்லிட்டேன், இவ இல்லைன்னா சிட்டிக்கு போய் 2-3 நாளைக்கு கூட்டியாந்துரு. அப்புறம் நீங்கள்லாம் போயிட்டா எங்கள் அத்தை வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு எழவும் முடியாது. என்ன டீ என்று சப்தமாக விரிஞ்சு கொடுத்தான். இந்த மாதிரி தான் சப்பணும் என்றான். சரஸ். என்னங்கண்ணா? அவள் தலையை அள்ளி சொருகி கொண்டு வந்தாள். பாரு அண்ணா, கிண்ணா பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம். மனோ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு. நாம் எல்லாம் ஒன்று, என்ன தெரியுதா? நான், நீ, குரு, மனோ எல்லாம், புரியுதா? அவள் என்னை பார்த்தாள். ஒரே குடும்பம். திரௌபதி தெரியுமா? திரௌபதி என்றான். அவள் புரியாது போல உள்ளே சென்றாள். மனோ உள்ளே வந்து, என்னடா அவ கூட என்றான். மனோ, நான் இப்போவே இவகிட்ட சொல்லிட்டேன், நாம் எல்லாம் ஒன்று தான், நாம் எல்லோரும் ஒன்று தான். மனோ இப்போதே பீர் நிறைய சாப்பிட்டு இருந்தான். சற்றே தள்ளாடினான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். முதல்ல நான் கணக்கு பண்ணணும். இன்னும் இனாகரேஷன் ஆகலை.
இல்லடா, அதுக்குத்தான் மங்களூர் ட்ரிப்பே, கொஞ்சம் பொறுத்துக்க. அப்போது சரஸ் உள்ளே வந்து, இன்னும் ஏதாவது துணி துவைக்கணும்னா சொல்லி போடுங்க என்றாள். மனோ அவள் கூந்தலை பிடித்து முகத்தை நிறுத்தி, பாத்தியா எப்படி இருக்கா பாரு என் காதலி மனைவி என்றாள். உன் பேரை சரஸ்வதிங்கிறதுக்கு பதிலாக தனலட்சுமின்னு மாத்து என்றான். புரியலை, எதுக்கு மாத்தணும்? மனோ கேனத்தனமாக சிரித்தான். போய் மீன் குழம்பு பண்ணு என்றான். சந்தோஷமாக உள்ளே சென்றவளை பார்த்து எனக்கு கதி கலங்கியது. ஏண்டா இப்படி என்றேன் மனோவை பார்த்து. என்ன, எதுக்காக? பேசாமல் அவளை திருப்ப கொண்டு வீட்டிலையே விட்டுரு. போக மாட்டா. என் பின்னால் அலைஞ்சி என்னால் ஞானோதனம் பிறந்தாதான் விதி இருக்கிறப்போ அதை எதுவும் மாற்ற முடியாது. குரு, மத்தியானம் போய் மால் வாங்கிட்டு வரேன், பிடிச்சி பாரு. வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு பேர். சும்மா சுருன்னு உடம்பு பூரா உறவி விட்டுரும். உனக்கு மூகாம்பிகை எங்கேயாவது போகணுமா? ஏதாவது வேண்டுதலையா? இல்லை. ஏன்? அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம சரஸ். அதை ஒரு நட கூட்டிகிட்டு போய் வரியா? எனக்கும் கொஞ்சம் ஜோலி இருக்குது ஆர்பரில். ஷவரில் குளித்துவிட்டு புதிதாக லுங்கி கட்டி கொண்டு ஒரு ஃபிலிம் புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு பசிக்கிறது என்று நினைக்கும் வேலைக்குள் படபடவென்று எல்லாம் செய்து மேசை மேல் வைத்து விட்டாள். மிக நேர்த்தியாக மேசை அலங்கரித்துவிட்டு சாப்பிட வரலாம் என்றாள். அவளை பார்ப்பதற்கே ஆரோக்கியமாக இருந்தது. தன் நிறத்திற்கு பொருத்தமாக காட்டன் சேலை பிளாஸ்டிக் கிளிப்பில் சிக்கனமாக அடர்த்தியாக கூந்தலை முடிச்சு போட்டிருந்தாள். மனோ, நீ அதிர்ஷ்டக்காரன்டா என்றேன். தேவலோகத்து சமையல் போலவே அத்தனை சுவையாக இருந்தது. எலுமிச்சையில் ரசம் வைத்து ஆளுக்கு ஒரு கப் கொடுத்தாள். லேசாக ஆவி பறக்க காரமில்லாமல் சூப் போல இருந்தது. மீனை ஒரு மாதிரி டிவைனாக குழம்பு பண்ணியிருந்தாள். இளங்கத்திரிக்காயை விட ருசியாக இருந்தது. மட்டன் குருமாவும் வைத்திருந்தாள். உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும் என்றேன். எம்ப்ராய்டரி போடுவேன், 30 பேருக்கு கூட சமைப்பேன். கர்டன் கிளாத்து, உள்பாவடை, பாடியெல்லாம் நானே மிஷினில் அடிச்சிருவேன். இப்போ ரேடியோ ரிப்போர்ட் செய்கிறேன், டிவி, விசிஆர்னு எல்லாம் கற்றுக்கிட்டு வர்றேன் என்றாள். அந்த வீட்டை மத்தியானத்துக்கு துப்புரவாக பெருக்கிவிட்டாள். மத்தியானம் சாப்பிட்டு விட்டு அவர்கள் 2 பேரும் மாடி அறைக்கு போன கையோடு ஒரு செஸ் போர்டை எடுத்துக்கொண்டு எங்கள் அறைக்கு வந்து விட்டாள். நீங்கள் இது விளையாடுவீங்களா என்றாள். சுமாராக ஆடுவேன் என்று சொன்னாலும் கேட்காமல் பிடிவாதமாக ஆடினாள். சுலபமாக என்னிடமே தோற்றாலும் திரும்ப திரும்ப ஆட வேண்டும் என்றாள். 3:30 மணிக்கு காஃபி போடுகிறேன் என்று சமையல் அறைக்கு போய்விட்டாள். அப்போது ராஜ் சொன்னான், மனோ கூட தனியாக இருக்க பயப்படுறா பாத்தியா? என்னவோ கல்யாணங்குது, யாராவது ஒருத்தர் சொல்லிடலாம். அதெல்லாம் நடக்காது. மனோ உன்னை கணக்கு பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லிடணும். ரொம்ப அநியாயம் இல்லையா? ஆமாடா என்றேன். நீ சொல்லிடுறேன். சேச்சே, மனோ கொன்னுருவான். அவனே எப்போவாவது சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கெட்டிக்கார பொண்ணு, கண்டுபிடிச்சிருப்பாரு ராத்திரிக்குள்ளே. எதுக்கு பொய் சொல்லிக்கிட்டு கூட்டி வந்துடணும் என்று இலக்கில்லாமல் கேட்டான். மனோவை நீயே கேளேன். காஃபி ரெடி என்று உள்ளே வந்தவள் எங்கள் இருவரையும் புன்னகையில் படுத்தினாள். மனோவின் கேர்ள் ஃப்ரெண்ட் என்பதால் ஒரு அளவுக்கு மேல் தயக்கமாக இருந்தது. இன்னைக்கு ராத்திரி கொண்டாடுறேன்னு சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு இருக்கிறப்போ எப்படிரா கொண்டாட முடியும்? மனோ தூக்கம் தடவின கண்களுடன் வந்தான். என்னடா ராஜு? ராஜ் அவனை தனியாக அழைத்து போய் கைகளை பலவிதமாக ஆட்டி பேசினான். மனோ அலட்சியமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சரசு, காஃபி கொண்டா என்று நடுவில் பேச்சு மாற்றினான். காஃபியை உறிஞ்சி கொண்டே சரசுவை பக்கத்தில் உட்கார வைத்து அவள் தோலை தடவி கொடுத்தான். இன்னைக்கு மால் கொண்டாரேன், எல்லோரும் பிடிக்கலாம் என்றான். சரசுவுமா என்றான் ராஜு. நான் வரலப்பா என்றேன். ஏண்டா, அதுக்குத்தானே வந்தே? இல்லை, ஊர் சுற்றி பார்க்க. இது ரூமை விட்டு விலகாமல் உலகத்தையே சுற்றி பார்க்கலாம். ஒரிஜினல் மால், 3 எழுத்து, 90% ரீஃபண்டு. 1 டன்னு 1 கோடி ரூபாய் பெறும் தெரியுமா? நீங்கள்லாம் எதை பற்றி பேசுகிறீங்க மனோ? உன் தலை என்று அவள் தலையினை கலைத்தான். அவன் தலையை பதிலுக்கு கலைக்க இருவரும் நாய்க்குட்டிகள் போல சிரிப்புடன் விளையாடி கொண்டார்கள். எனக்கு எரிச்சலாக இருந்தது. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன ஏற்பாடு என்றேன். மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தால் வகை வகையாக செஞ்சு போடுவேன் என்றாள். சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்தலாம் இன்னைக்கு என்றான் மனோ, அவளை அர்த்தமாக அசிங்கமாக பார்த்து. இதைவிட ஓப்பனாக சொல்ல முடியாது. அவள்தான் கன்னம் சிவந்து போங்க விளையாட்டுக்கு என்றாள். தோட்டத்தில் இருக்கும் பூவையெல்லாம் பறித்து கொத்தாக்கி மேஜை மேல் வாஷில் வைத்துவிட்டு சன்னல் திரைகளை திறந்து ஒரு மாதிரியாக அந்த ஹாலை புதுசு பண்ணிவிட்டாள். சரசுவின் டச் என்று சொல்லலாம் போல இருந்தது. சாயங்காலம் நெட் கட்டி பேட்மிண்டன் ஆடினோம்.
சரசுவும் நானும் ஒரு கட்சி. என் பந்துகளை எல்லாம் அவள்தான் எடுத்தாள். இரட்டை பின்னல் குலுங்க குதிக்க உற்சாகமாகவே எடுத்தாள். மனோதான் 2 பந்து 3 பந்து என்று அசட்டுத்தனமாக ஜோக்கடித்து கொண்டிருந்தான். சூரியன் விழுந்த உடனேயே நிலா தெரிந்தது. எங்கள் முதுகுப்புறத்தில் நிலா காற்று வீச மணலில் நடந்தோம். கப்பல்கள் சின்ன சின்ன விளக்கு கும்பலாக கடலில் மிதந்து கொண்டிருக்க ராஜுவும் மனோவும் பேசிக்கொண்டார்கள். ஆர் யூ ஷுவர்? உனக்கு வேண்டாமா? வேண்டாம் மனோ, அப்போ சரசுவை பார்த்துக்க வந்துடும். 2 பேரும் எங்கே போகிறாங்க என்றால் நிலா வெளிச்சத்தில் பதுமை போல் இருந்தாள். தெரியலை, யாரோ ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. உங்ககிட்ட ஒன்றும் கேட்கணுமே, கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மனோ மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்னு இல்லை, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி எதுவும் வேண்டாம்னு பார்க்குறேன் என்றாள். இருள் தந்த சௌகரியத்தில் தைரியத்தில் நான் தனியாக ஒரு ரூமில் படுத்துக்கிறது தானே நல்லது. ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விலை மதிப்பானது கற்பு தானே. அப்படின்னு ஒன்று இருக்கா என்ன? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? மனோ உங்ககிட்ட என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கான்? கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னானா? ஆமாம், அப்படித்தான். நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறதாகவும் நீங்கள் 2 பேரும் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு வரதாகவும் சொன்னார். 18 வயசாயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சு குருராஜ். குருராஜ் என்று முழுசாக அவள் என்னை கூப்பிட்டதே கிறக்கமாக இருந்தது. குருன்னு கூப்பிட்டா போதும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லிடுங்க. மனோ சொன்ன வார்த்தையை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட மாட்டார்னு சத்தியம் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் கிரமமாக கல்யாணமாகாமல் அவர் கூட ஒரே ரூமில் படுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் தான் ரொம்ப வற்புறுத்துறாரு. ஏதாவது எசக்கு பிசக்கா ஆயிட்டா நீங்களே சொல்லுங்கள். நீ செய்கிறது தான் சரி, தனியாகவே படுத்துக்க. தனி ரூமில் படுத்துக்கவும் பயமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் எங்கே படுத்துப்பீங்க? தெரியலை. அப்போது அவர்கள் 2 பேரும் ஒருவரையொருவர் பிடித்து கொண்டு வந்தார்கள். நிச்சயம் கிராஸ் ஏதாவது புகைத்திருக்க வேண்டும். காலர் பட்டன் எல்லாம் தளர்ந்து ராஜ் தான் ஒரு மாதிரி பங்கி அடித்த முகத்துடன் பசவண்ணரின் வசனங்கள் சொல்லிக்கொண்டே வந்தான். ஷடப் என்றான் மனோ. வாசரஸ் வாசரஸ், படுக்கலாம் வாசரஸ். இன்னும் யாரும் சாப்பிடலையே என்றாள். சாப்பாடு எதுக்கு? சரஸ். ராஜ் அவள் பால் சென்று சரஸ், மனோ கிட்ட காரியம் முடிஞ்சதும் தயவு பண்ணி ப்ளீஸ் மன்னிச்சுக்க, என்னை மறக்காமல் என் ரூமுக்கு வந்துரு சரஸ்வதி. அவர் தொடக்க விழா, நான் தொடர்ச்சி விழா. சரஸ்வதி என்னை பார்த்த முகத்தில் இருட்டிலும் பயம் தெரிந்தது. டோன்ட் மைண்ட் தெம். 2 பேரும் இப்போ சரியில்லை. என்னவோ சாப்பிட்டு இருக்கீங்க, இதுதான் பிடிக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு எல்லாத்தையும் நிறுத்திடணும், தெரியுமில்ல? கல்யாணம் எப்போ? நாளைக்கு மனோ. நாளைக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கல்ல? பின்ன எல்லாம் ரெடி. இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மாடியில் போய் கல்யாணம் ஆற வரைக்கும் நான் தனி நீ தனி என்றாள். அது தப்பாட்டம் என்றான் மனோ. கவலையே படாத, எதுவும் செய்ய மாட்டேன். ராத்திரி முழுக்க விளக்கு போட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம். முதல்ல மனோ, அப்புறம் நான். எனக்கு பரவாயில்ல. அவள் உள்ளே சென்றபோது நிலா தலைக்கு மேலே சின்ன வெள்ளி தட்டாக ஒளிர பிரம்பு நாற்காலிகளை வீட்டு வாசலில் அமைத்து எல்லோரும் தின்றோம். நான் தான் ரசித்து சாப்பிட்டேன். அவர்கள் 2 பேரும் சம்பந்தமில்லாது பேசிக்கொண்டார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பல்ஸ் பிடித்து பார்த்து கொண்டார்கள். எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. ஏண்டான் இவர்களுடன் வந்தோம் என்று இருந்தது. 1000 ரூபாய் திருடினது ஒவ்வொன்றாக வெளியே வரும்போது வீட்டுக்கு திரும்பி போயிருக்க வேண்டிய, மறுபடி பொய் சொல்ல வேண்டிய அர்த்தமற்ற மாணவ வாழ்க்கையை நான் ஆர்வமின்றி எதிர்பார்த்தேன். மங்களூரிலும் நிம்மதி கிடையாது, பெங்களூரிலும் கிடையாது. இவளை காப்பாற்றிவிட வேண்டும் என்று வைராக்கியம் பிறந்து அவளுடன் தனியாக சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று காத்திருந்தேன். சாப்பிட்டு விட்டு திரும்ப எல்லா பீங்கான் தட்டுகளையும் அவளுக்கு உதவியாக உள்ளே கொண்டு வந்து வைக்கும்போது, சரஸ்வதி, நான் சொல்கிறத கேட்டு ஊருக்கு பேசாமல் திரும்பி போயிரு. அப்படித்தான் எனக்கு தோணுதுங்க. ஆனால் ஐ வில் ஹிம் வெரி மச். மேலும் என் நகைகளெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஒரு ராத்திரி கடந்த பிற்பாடே வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. காது கழுத்துலலாம் உருவி போட்டு வெறும் உடம்போட போனால் என்னை கொல்லி வச்சிருவாங்க. இல்லைங்க, ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன். இனிமேல் திரும்பி போகிறதுங்கிறது இல்லை. சரஸ்வதி, இந்த மனோ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ கூட நேராக அப்பா அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து அடித்தா அடி வாங்கிட்டு திரும்ப போகிறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு படுது. எங்கள் அப்பாவை உங்களுக்கு தெரியாது, வாசப்படி மிதிக்க விட மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நானும் வீட்டை விட்டு தான் ஓடி வந்திருக்கேன். எனக்கும் வந்தது தப்புன்னு படுது. பேசாமல் ராவோட 2 பேரும் போயிடலாமா? என்னை நம்பி வருவியா? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஏதாவது ராத்திரி பஸ்ஸை பிடிச்சு இந்த இடத்த விட்டே வெளியே போயிடலாம். என் நகைகளை எப்படியாவது கேட்டு வாங்கி கொடுத்துருங்களேன்.
கேட்டால் அவனுக்கும் திட்டம் புரிஞ்சிடும். மனோ கோபம் வந்தால் ரொம்ப முரடான். என்கிட்ட கோவிச்சுக்கிட்டதே இல்லைங்க, நல்லா தானே பேசுகிறாரு. அது பொம்பளைங்களுக்காக. அப்படின்னா அவர் நிறைய பொம்பளைங்களை பார்த்துருக்காருங்களா? நான் சொன்னதை சொல்லாத சரஸ்வதி. அவன் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி தர்மாத்மா இல்லை. எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், அவ்வளோதான் சொல்லுவேன். யாரு என்று குரல் கேட்டு திடுக்கிட்டேன். மனோதான் கிட்டத்தில் நின்று கொண்டு சரஸ்வதியே பார்த்தான். எப்படி என் பொண்டாட்டி, எப்படி சமைக்கிறா, எப்படி பேசுகிறா, எப்படி அழகா இருக்கா என்று அவளை என் கண் முன்னாலேயே மார்பில் கை வைத்தான். அவள் கையை பற்றி ஒதுக்கினாள். வாண்ணா வந்துரு என்றான். நீங்கள் போங்க, பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு வர்றேன். வாண்ணா வந்துரு என்று மறுபடி அவளை பிடித்து கைவளைக்குள் முறுக்கினான். நான், மனோ, இவங்க நகையெல்லாம் பத்திரமா இருக்கணும், என்கிட்ட கொடுத்து வச்சிரு என்று சொல்லி பார்த்தேன். போடா பொங்கி என்றான். வா சரஸ், பாத்திரமெல்லாம் காலையில் அலம்பிக்கலாம் வா. எனக்கு வந்து கதை சொல்லு, தூங்க பண்ணு, 2 பேரும் அலுப்பில்லாமல் தூங்கிடலாம். அவங்க விடு விடு என்றாலும் நடுநடுவே சிரித்து நெற்றியை சுருக்கி கொண்டு என்ன மாதிரி உணர்ச்சி என்று தீர்மானிக்க முடியாதவளைப் போலத்தான் அவன் கூட நடந்து சென்றாள். என்னை ஒரு முறை பார்த்து கண்களால் கெஞ்சினாள். எனக்கு அப்படியே மனோமயிரை பிடித்து உழுக்கலாம் என்று தோன்றியது. ராஜ் சோபாவில் சலனமின்றி படுத்திருந்தான். வாய் திறந்திருந்தது. மனோ மரப்படிகளில் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றான். மேலே சென்றவளை முழுசாக முத்தம் கொடுக்க அவன் வழியிலேயே பிரயாசித்து கொண்டிருந்தான். அவள், அப்புறம் மனோ, கல்யாணம் பண்ணத்துக்கு அப்புறம் மனோ என்றாள். முத்தம் கொடுத்தா பத்தினித்தனம் குறையாது, நமக்கு தான் கல்யாணம் ஆக போகிறதில்ல, எதுக்காக இந்த அழவு, ஏதோ படுத்தோம் கொஞ்சினோம் இல்லாம என்றான். நான் தயக்கத்துடன் மேலே சென்றேன். எனக்கு அந்த அறையில் நிகழ்வதை பார்ப்பதில் ஆர்வமில்லைதான். சரசை காப்பாற்றும் உத்தேசத்தில் என்னை பார்த்தால் மனோ மாறுவான் என்று தோன்றி மேலே போனேன். அவளை அசௌகரியமாக சோபாவில் பாதியாக வீழ்த்தி எங்கெங்கோ கைகளை செலுத்த முயற்சித்து கொண்டிருக்க அவள் தற்காப்பு உணர்ச்சியுடன் நல்ல தீர்மானத்துடன் அந்த கையை திருப்பி திருப்பி விலக்கி சம்பவத்திலிருந்து நழுவ பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் அவனை பலமாகவே பிடித்து தள்ள அவன் தரையில் சரிந்து விழுந்தவன் எழுந்திருக்கவில்லை. சாரி மனோ, ப்ளீஸ், என் நிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, நான் அதுக்கு தயாரில்லை, என்னை தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்றாள். வா, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் வா, இவன் தான் சாட்சி, சொல்லுறா மந்திரம். அவளை அர்ஜெண்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் கோ டு ஸ்லீப் டார்லிங். நாளைக்கு காரியமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யலாம், நீங்கள் வாங்க மனோ என்றாள். மனோ கீழே படுத்தவன் அப்படியே தூங்கி போயிருந்தான். அவனை சரியாக படுக்கையில் கிடத்தி போத்திவிட்டு பட்டன்களை தரத்தி பூட்ஸ்களை கழற்றி சௌகரியங்கள் எல்லாம் செய்துவிட்டுத்தான் வாங்க போகலாம் என்றாள். என்னுடன் வந்து கீழே அந்த அறையில் தரையில் விரித்திருந்த கம்பளத்தின் மேல் சுருட்டி கொண்டு படுத்தாள். நீங்கள் இங்கேயே படுத்துக்குங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றாள். விளக்கு, போயிடலாம் வாயேன் என்றேன். எங்கே? ஊருக்குத்தான். இல்லை குருராஜ், அவர் நாளைக்கு ஏற்பாடு பண்ணிடுவார். மனோவை எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ராஜு கூட சேர்ந்துக்கிட்டு எதையோ சாப்பிட்டுட்டு தான் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காரு. நாளைக்கு சரியாக போயிடும். நாளைக்கு எதுவும் நடக்கலை, ஏற்பாடு எதுவும் பண்ணலைன்னா உங்கள் கூட புறப்பட்டு வந்துடுறேன். போயிடலாம் 2 பேரும். காலையில் பணிச்சுன்னு கேட்டுடுறேன் என்றால் குட் நைட். விளக்கை அணைத்து விட்டு படுத்ததில் சன்னல் வழியாக கருநீல வானத்தில் தனி நீலா தொங்க அதன் வெளிச்சத்தில் அவள் படுத்திருப்பதை ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 6. காலை எழுந்தபோது பல் தேய்க்க வாஷ் பேஷனுக்குள் சென்றபோது சரசு பாடுவது கேட்டது. இனிமையாக பாடினாள். நல்லா பாடுறியே என்றேன் அவள் கொடுத்த காஃபியை உறிஞ்சு கொண்டு. கேலி பண்ணாதீங்க, உங்கள் சிநேகிதர் எழுந்தாரா இல்லையா? 2 பேரும் அடித்து போட்டாப்புல தூங்குறாங்க. காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போய் மனோவை எழுப்பினான். அவன் பல் தேய்த்து கொண்டே அவளுடன் வெளிவர ராத்திரி எதுவும் ஞாபகம் இல்லை என்றான். இருக்குமா பின்ன, என்னை போட்டு என்ன படுத்துனீங்க? இவரை கேளுங்க குருராஜ. என்னடா மனோ, சரியாக சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லைன்னா சொல்லிடுங்க. பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னுல்ல, நம்பணுமா வேணாமா? நீ மூகாம்பிகைக்கு போக வேண்டாம், கல்யாணமான பிற்பாடு. அதுக்கு முன்னாடி எதுவும் வேண்டுதலை இல்லையா? இல்லை. குளித்துவிட்டு மனோ நல்ல சட்டை பேண்ட் அணிந்து கொண்டு பளபளவென்று வாரிக்கொண்டு ராஜுடன் கிளம்பி சென்றான். 11 மணிக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வர்றேன். டேய், இவளை பார்த்துக்கடா, எங்கேயாவது ஓடி போயிடாதீங்க என்றான். அவன் போனதும், நாம் ராத்திரி பேசிக்கிட்டது அவருக்கு காதில் விழுந்திருக்குங்கிறீங்களா என்றாள். சச்சே, அவன் வேடிக்கைக்கு சொல்கிறான். நான் சொன்ன பார்த்தீங்களா,
பதிவு ஆஃபீஸில் ஏற்பாடு பண்ணத்தான் போயிருக்காரு. அவரும் பாலிடெக்னிக்கு. 2 பேருக்கும் வேலை கிடைச்சிரும் இல்லையா? அது வரைக்கும் என் நகைகளை வித்துறலாம்னு இருக்கோம். உங்கள் அப்பா அம்மா யாரு? அவள் கண்களில் நீர் திரையிடுவதை பார்த்து சாரி கேட்கக்கூடாது என்றேன். அவள் சமாளித்து கொண்டு, எங்கள் அப்பா சிமெண்ட் கடையில் குமாஸ்தாவாக இருக்காரு. எங்கள் சொந்தக்காரங்க கடை தான் அது. நாங்கள்லாம் கோளாறு. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 ரூமு. அதில் 9 பேர். என் மாமா பையன் போஸ்ட் ஆஃபீஸில் டெம்பரவரியாக இருக்கான். அவனுக்கு தான் என்னை கட்டி வைக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. எனக்கு பாலிடெக்னிக்கில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு அப்பா 5-6 ரூபா கொடுத்தாங்க. இத்தனைக்கும் நல்ல மார்க்கு. மைக்ரோ ப்ராசஸர்லாம் கற்றுக்கிட்டேன். வீட்டை விட்டு ஓடி வந்தாச்சு. மனோ மேலே அப்படி அன்பாயிருச்சு. முதல்ல சாதாரணமாக தான் சந்திச்சுக்கிட்டோம். சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு சொன்னா மனோ. அவள் ஆர்வத்துடன், வேற என்ன சொன்னார்? என்னை லவ் பண்ணுறதா சொன்னாரா? ஆமாம், ஆனால் அது போதுங்க எனக்கு. வாழ்நாள் பூரா அன்பு மாறாமல் இருந்தால் சரி. மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நம்பிக்கை மாறாமல் இருக்கணும் அவர். எனக்கு அவள் மேல் தாபமாக இருந்தது. அந்த தைரியத்தில் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவள் அபார கூந்தலை அலட்சியமாக பின்னால் தள்ளி வருடி வாரி கொண்டிருந்தாள். அதை அவள் முடிக்கும்போது தூக்கின கைகளின் கீழ் மார்பின் வடிவம் முழுமையாக தெரிந்தது. எனக்கு மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. அப்படியே அவளை கட்டிப்பிடித்து கழுத்தின் வளைவில் முத்தம் கொடுத்து அப்படியே படுக்கையில் வீழ்த்தி அவசர அவசரமாக அவள் இடுப்பின் உடைகளை களைந்து போட்டு கண்ட இடங்களில், என்ன பார்க்குறீங்க? யூ ஆர் பியூட்டிஃபுல். மனோ என்ன சொல்கிறாரு? என் முகம் உடனே மாறி இருக்க வேண்டும். எனக்கு உங்களையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மனோவோட சிநேகிதர்கள் என்னோட சிநேகிதர்கள் மாதிரி. நாம் எல்லோருக்குமே ஒரே குடும்பம் மாதிரி. அதனால தான் உங்களுக்கெல்லாம் சுவையாக சமைச்சு போட இஷ்டமாக இருக்குது என்றாள். ராஜா எனக்கு பிடிக்கலைன்னாலும் மனோவோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காகத்தான் பேசாமல் இருக்கேன். நேற்றுக்கு அவர் கேட்டது நாகரிகமாக இருந்துச்சு. தனியாக என்கிட்ட கேட்டதை மனோ கிட்ட சொல்லியிருந்தா ரொம்ப ஆபாசமாக இருக்கும். என்ன கேட்டான்? அதெல்லாம் வேண்டாங்க. கேட்டதெல்லாம் நான் மறந்துடுறது வழக்கம். ஆனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் விட்டு வந்தவளுக்கு என்ன வேதனை பாருங்க. நீங்கள் தான் நல்லவருங்க. மனோவுக்கு ஏற்ற சிநேகிதருங்க, மதிப்பானவருங்க. உங்கள் ரூமில் படுத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் பயமும் இல்லை என்றாள். இதை நான் பாராட்டாக எடுத்துக்கொள்வதா என்று சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கு கிழங்கு தோல் உரித்து தந்தேன். அவ்வப்போது அவள் கைப்பட்டது. பளிச்சென்று அவளிடம், மனோ உன்னை ஏமாற்றி பயன்படுத்துவதற்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறான் என்று சொல்லிவிட உத்தேசித்தேன். இவன் போய் மத்தியானம் திரும்பி வந்ததும் கல்யாணமும் இல்லை ஒன்றும் இல்லை என்று தெரிந்ததும் அவளே மனம் மாறி போகிறாள். மனோவும் ராஜுவும் 12 மணி பதைக்கிற வெயிலில் வந்தார்கள். சரஸ்வதி தயாராக புதுசாக புடவையெல்லாம் அணிந்து கொண்டு படியை வாரிக்கொண்டு காத்திருந்தாள். என்ன மனோ, எல்லாம் ரெடியா? அந்த ஆஃபீஸு இன்றைக்கி மூடியிருக்கான். நாளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நெசமாவா? நெசமாத்தான், பாரு லெட்டரை என்று காட்டினான். அது ஏதோ போலியாகத்தான் இருக்க வேண்டும். என்னை மனோ நேராக பார்க்கவில்லை. வா, சாப்பிட்டுட்டு சிட்டிக்கு போய் பிச்சா பார்த்துட்டு நல்ல ஓட்டலாக ராத்திரி சாப்பிட்டுட்டு வரலாம் என்றான். எதுக்கு அழற? மனோ, நீங்கள் ஏமாத்தல தானே? சேச்சே, யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா? ஏண்டா குரு, நீயா? அம்பிகை மேலே சத்தியமாக சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்க தானே? அதுக்கு தானே மங்களூருக்கே வந்திருக்கோம். ராஜ் பேசவே இல்லை. தமக்கு சம்பந்தமே இல்லாதது போல எங்கேயோ பார்த்து கொண்டு நகம் கடித்து கொண்டிருந்தான். சொல்லுங்க, அம்பிகை சாட்சியா? குருராஜ் கேளுங்க. எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்பிகை எடுக்கிற? நான் தான் சொன்னேன்னு இல்லை, கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறேன்னு. குருராஜ் சொல்கிறாரு. மனோவை நம்பாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே கூட்டியாரலன்னு. மனோ என்னை முறைத்து பார்த்தான். ஏண்டா அப்படியாடா சொன்ன? அது மனோ, சரஸ்வதி நீ போய் ஒரு டீ போட்டு கொண்டா, எல்லோருக்கும் கொண்டாரேன் என்றவாறு அவள் கிச்சனை நோக்கி போன உடனே மனோ என் அருகில் வந்து சரியானபடி கன்னத்தில் ஒரு பேய் அறைந்தான். எனக்கு உலகம் பூரா விற்றென்று ஒலித்தது. அறையை விட அதன் ஆச்சரியம்தான், எதிர்பாராத தன்மைதான் அதிகமாக வலித்தது. ஏண்டா என்னை பற்றி அப்படி சொல்லுவியாடா? கோலா, உன்னை கூட்டி வந்ததே தப்பு. சரியான பொங்கி பயல்களை ஸ்நேகமாக வச்சுக்க கூடாது. போடா ஊருக்கு, திரும்பி போடா. என் முகத்தில் முழிக்காத. நான் கொடுத்த 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துரு, போயிடுறேன். நான் அடிக்கிறியே, திருப்பி அடிக்க எத்தனை நேரமாகும்? எங்கே அடி பார்க்கலாம்? ராஜ், போனால் போகிறதுப்பா, விட்டுரு. சோதா பைய, இவனெல்லாம் உனக்கு சமமாக வேணும். என்னோட 1000 ரூபாயை கொடுத்துரு, நான் போயிடுறேன் என்றேன். 1000 ரூபாயா? அது எப்போவோ ஜீரணம் என்று பொய்யாக ஏப்பம் விட்டு 2 பேரும் சிரித்தார்கள். அட பாவி,
இத்தனை நேரம் என் பொண்டாட்டிய ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்த பாரு, அதுக்கே 1000 ரூபாய் சரியாக போச்சு. மனோ வேண்டாம், ரொம்ப ஆடாத. என்னடா பண்ணிடுவ, என்ன பண்ணிடுவ என்று கிட்டத்தில் வந்தான். விட்டேன் பாரு என்று மறுபடி கையை உயர்த்த நான் பாதுகாப்பாக குனிந்து கொண்டேன். என்ன பயப்படுறான் பாரு சிப்பாய், உன்னை மாதிரி நக்கர பயலுவெல்லாம் சிநேகிதமாகவே வச்சுக்கிறது தப்பு என்று சொன்னது எனக்கு அழுகையாக வந்தது. பாத்தியா, அவனை எதிர்த்து சண்டை போட தைரியம் இல்லாமல் திராணி இல்லாமல் பேச்சை கேட்டு கொண்டிருக்கிறோமே என்று உடனே பைசா போனால் போகிறது என்று கிளம்பியிருக்க வேண்டும் தான். ஆனால் பைசாவில் கொஞ்சமாவது பாதியாவது திருப்பி பெறாமல் போகக்கூடாது. நீங்களாம் உருப்பட மாட்டீங்க என்றேன். அதற்குள் சரஸ்வதி டீ போட்டு கொண்டு வந்து, என்ன கண்ணை வீங்கியிருக்கு என்றாள். ஒரே மாதிரி ஒரே சைடில் படுத்திக்கிட்டு இருந்தான் என்றான் மனோ. நாளைக்கு கல்யாணத்துக்கு எந்த புடவை கட்டிக்கிறது மனோ என்றாள். வாடா வெளியே போகலாம் என்றான். நான் வரலை என்றேன். சும்மா பிஹேவ் பண்ணிக்காத, வீட்டை பூட்டிக்கிட்டு போகணும். உன்னை உள்ளே வச்சா பெஞ்சு நாற்காலியெல்லாம் திருடி வித்துருவே, வா போகலாம் என்றான். இதற்கு மேல் அவமானப்பட முடியாது போல தோன்றியது. என்ன செய்வது, கொடுத்த காசுக்கு ஏதாவது ஆதாயம் தேட வேண்டாமா? அவர்கள் பின் சென்றேன். டென்னிஸ் கோர்ட்டை ஒட்டி சரிவாக இருந்த இடத்தில் ஒரு நவீன ஹோட்டல் இருந்தது. அதன் பின் ஒரு தியேட்டரில் அமிதாப் படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் போய் உட்கார்ந்தோம். பாதி தியேட்டர் காலியாக இருந்தது. புலி அமிதாப்பின் அம்மாவை காப்பாற்றி கைகூப்பி சேவிக்க கூட செய்தது. அதை நான் விதியே என்று பார்த்து கொண்டிருக்க, மனோவும் ராஜுவும் ரசித்து பார்த்து கொண்டிருக்க, சரஸ்வதி மனோவின் கையை விலக்குவதிலேயே பிஸியாக இருந்தாள். எனக்கு எரிச்சலாக வந்து முன்வரிசையில் போய் தனியாக உட்கார்ந்து கொண்டேன். சினிமாவில் இன்டர்வெல்லில் விட்டு போனவர்கள் முடியும் போதுதான் வந்தார்கள். ரோடு மேலும் கீழுமாக ஏற்ற இறக்கமாக போய்க் கொண்டிருந்தது. சிவப்பாக பெண்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். சுலபமாக புன்னகைத்தார்கள். சம்மட்டையாக மீசை வைத்த இளைஞர்கள் ஃபாரின் கார்களின் அருகில் கதவை திறந்து வைத்து கொண்டு ஸ்டீரியோவை பெரிதாக வைத்து கொண்டு சோடா குடித்து கொண்டிருந்தார்கள். என்னையும் சரஸ்வதியும் வாசலில் நிற்க வைத்துவிட்டு அவர்கள் ஒரு பெரிய வீட்டின் போய் 20 நிமிஷம் கழித்து வந்தார்கள். சரஸ்வதி, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது என்றாள். எனக்கு என்ன தெரியும் என்றேன். நாளைக்கு எல்லா ஏற்பாடும் செய்தாயிருச்சு. மனோதான் எனக்கு மோதிரம் வாங்க போகிறாரு. மெயின் பஜாரில் ஒரு நகைக்கடையில் மனோ அவளுக்கு மோதிரம் வாங்கினான். அவள் நகையே வைத்து சம எடை தங்கத்துக்கு வாங்கினான். அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். நீயும் மோதிரம் வாங்கிக்க என்றாள். எனக்கு நீ போதும் என்றான். எரிச்சலாக வந்தது. ராஜை அழைத்து கொண்டு எங்கேயோ ஷோடி ஜாயிண்ட்டுக்கு போயிருக்க வேண்டும். ராஜ் தேன் குடித்த நரி மாதிரி இருந்தான். 2 பேரும் அடிக்கடி ரகசியம் பேசி சிரித்து கொண்டார்கள். இந்த வினோத நற்கோணத்தில் நான் ஒருத்தன் தனியாக்கப்பட்டேன். மனோ அடித்தது இன்னும் வலித்தது. எப்படியாவது அவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்று துடித்தேன். எப்படி என்று பாதை பூராவும் யோசித்து கொண்டிருந்தேன். சரஸ்வதி மோதிரத்தால் நெகிழ்ந்து போய்விட்டாள். அவளுக்கு புடவையெல்லாம் எடுத்தான். என்னவோ மஞ்சள், வாழை இலை என்று பிளாஸ்டிக் பை நிறைய வாங்கினார்கள். மார்க்கெட் அருகில் கன்றாவியாக ஒரு ஹோட்டலில் தோசை சாப்பிட்டோம். பாருக்கு போய் பீட்டர் ஸ்காட் முழு பாட்டில் வாங்கி கொண்டான். ராத்திரி திரும்பும்போது லேட்டாகிவிட்டது. சரஸ்வதி ஒரு மாதிரி ரோஸ் நிறத்தில் நைட் கவுன் அணிந்து கொண்டாள். பிரம்பு நாற்காலியில் ராஜுவும் மனோவும் உட்கார்ந்து குடித்தார்கள். அப்புறம் பற்ற வைத்து கொண்டு புகைப்பிடித்தார்கள். வாசனை ஊர் பூராவும் வீசியது. எந்த மடையனுக்கு தெரியும் அவர்கள் பிடிப்பது சிகரெட் இல்லை என்று. இது என்ன சிகரெட் மனோ, இது மாதிரி வாசனை அடிக்குது, நீ பிடிக்கிறியா என்றான். ஐயோ வேணாம்ப்பா, நாளையிலேருந்து நீயும் நிறுத்திடுறேன்னு வாக்கு கொடுத்துருக்க, ஞாபகம் வச்சுக்க. டே கோலு வா என்று என்னை கேட்டான். நான் வேண்டாம் என்று தலையசைத்தேன். ஐயாவுக்கு ரொம்ப கோபம். சரஸ்வதி என் அருகில் வந்து, அட வாங்க கோவிச்சுக்காதீங்க, நானெல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் இல்லை, நாளைக்கு கல்யாணம் இல்லை, எதுக்காக கோபம் என்று சீரியஸாக கேட்டாள். ஓரங்கட்டின கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு ஒன்றுமில்லை என்றேன். அவள் உள்ளே போய் ஐஸ் கியூப் எடுத்து வருகையில், மனோ என் காசை கொடுத்துட்டா, நான் ஊருக்கு போயிடுறேன். பாரா, காசு திரும்ப வேணுமா? 1000 ரூபாயில் தான் புடவையெல்லாம் வாங்கியிருக்கு. பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்திருக்கு. 3 நாளாக அதில் தான் நான் ஓடுறது. எனக்கு தெரியாது. என் செலவு போக பாக்கியை கொடுத்துரு. இல்லைனா என்ன செய்வ? போலீஸில் புகார் கொடுப்பேன். மனோ கிட்ட வந்து கையை பிடித்து முறுக்கினான். விடு விடு என்று உதறினான். அதற்குள் ராஜ், அவனை அடிக்காதரா குரு, எங்களுக்கு பெரிய பணம் இருக்கிறது. இல்லை மனோ, இன்னும் 2-3 நாளில் எதிர்பார்த்துட்ருக்கோம். அது வந்த உடனே உனக்கு கணக்கு தீர்த்துடுறோம். இல்லை மனோ?
கேட்குற விதத்தில் கேட்டால் கொடுப்போம், என்னவோ அதட்டுறியே என்றான் புருவத்தை சுருக்கி கொண்டு. என்ன பண்ணுறது மனோ, கூட்டி வந்தாச்சு. ஆனால் பாரு குரு, போலீஸ் கீலீஸ்னு பயங்காட்டாதே. பெரிய பார்ட்டிகள்லாம் இருக்குது. கை சொடைக்குனா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரஸ்வதி ஐஸ் கட்டிகளை கொண்டு வருகையில் நான் என் அறைக்கு படுக்க வந்து விட்டேன். ஏன், என்ன கோபம் என்று சரஸ்வதி கேட்க, அது என்னவோ அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கானோ யார் கண்டா என்றான். நல்லவராச்சு அவரு என்றாள். கிளிங் கிளிங் என்று ஐஸ் கட்டிகள் கிளாஸில் ஒலிக்க நான் கண் திறந்து முழுசாக ரொம்ப நேரம் விழித்திருந்தேன். சரசுடன் அவன் சரசமாடுவதும் ராஜ் லேசாக குளறுவதும், சரசு விடுங்க விடுங்க என்று சிரிப்போடு சினுங்குவதும் கேட்க தலையணையால் காதை பொத்தி கொண்டேன். எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. என்னை யாரோ தொட்டதால் திடுக்கிட்டு எழுந்திருந்தேன். சரசு நின்று கொண்டு என்னை காப்பாத்துங்க என்றாள். எனக்கு அந்த காட்சியை அர்த்தம் பண்ணிக்க கொள்ள ரொம்ப நேரம் ஆயிற்று. சரசு ரவிக்கை இல்லாமல் புடவையால் மார்பை மறைத்து கொண்டிருந்தாள். அவள் உடலில் இரத்த கீறல்கள் இருந்தன. உதடு வீங்கி இருந்தது. என் அறை கதவு உள்பக்கம் சாத்தியிருந்தது. வெளியே திரடி என்று மனோவின் அதட்டல் கேட்டது. சரசு பதற்றத்தில் இருந்தாள். கைகளை மார்புக்கு குறுக்கே குளிர் நடுக்கும் போல் வைத்திருந்தாள். என் பொண்டாட்டி, அவன் ரூமில் என்னடி செய்யற? டேய் பொட்டை, கதவை திறக்காதீங்க. 2 பேரும் நல்லா குடிச்சிருக்காங்க. என்னை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஐயோ, தெரியாதரமாக அம்மா அப்பாவை விட்டு இவன் பேச்சை கேட்டு வந்தேனே, என்னை காப்பாற்றுங்க. என் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஏய் பொண்டாட்டி, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை? அதுக்கு கதவை திறந்து தான் ஆகணும். புருஷன் தொட்டா என்னடி சினுங்கிற? எப்படியும் முதலிரவு பண்ணணுமா இல்லையா? சும்மாவா கூட்டியாந்துருக்கேன்? டே பொங்கி திறடா. 4 மாதி பண்ணியிருக்கேன். திறக்காதீங்க, இப்படியே போயிடலாம். இப்படியே எங்கும் வழி இல்லைம்மா. ஐயோ, நீங்கள் சொன்னீங்களே பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. இல்லை, ஏதாவது பப்ளிக்கான இடத்துல அந்த ஆள் என் காலை வச்சு பரப்புறாரு. இந்த ஆள் மேலே படுத்துக்கிட்டு மூச்சு முட்டுறது. தப்பிச்சதே பெருசு. 2 பேரும் குடி, அதனால் தப்பிச்சேன். வேண்டாம்ப்பா, ஆண்டவா நான் போயிடுறேன். அப்பா அம்மா காலில் விழுந்து. டேய் சட்டை கிட்ட இருந்தால் கொடுங்க. புடவையை பூரா கிழிச்சிட்டாங்க. திறக்காதீங்க. 2 பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, ஒருத்தர் விழுந்தாச்சு. மனோ தான் மொட்டுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. வெயிட். கதவு தட்டு என்று அவ்வப்போது தட்டப்பட்டு கெட்ட வார்த்தைகள் கேட்டது. நானும் சரசும் காத்திருந்தோம். அவள் என் துப்பட்டியை உடம்பில் சுற்றியிருந்தாள். கண்கள் மருண்ட பார்வையில் விசித்து மௌன அழுகையில் குலுங்கி கொண்டிருந்தாள். 10:30 மணி போனதும் அறைக்கு வெளியே சப்தமே இல்லை. நான் மெல்ல விளிம்பாக கதவை திறந்து பார்த்தேன். மனோவும் கதவருகிலேயே கிடந்தான். நன்றாக குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்க ராஜ் சோபாவின் அருகில் உட்கார்ந்து கொண்டு அதன் மேல் தலை சாய்த்து அலங்கோலமாக தூங்கி கொண்டிருந்தான். அறை எங்கும் அலங்கோலமாக கிளாஸ்களும் இறைச்சி துண்டுகளும் இறைந்திருக்க, ஆஸ்ட்ரேயில் புழுவாக சிகரெட் திணித்திருக்க, வா சரசு என்று அழைத்தேன். உன் ரூமில் கதவை உள்பக்கம் சாத்திக்கிட்டு படுத்துரு. எனக்கு எங்கே படுக்க இனிமே? காலையில் எழுந்து என் கூட வந்துரு. பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். அவள் வினோதமாக எங்கோ வெற்று பார்வை பார்த்து கொண்டு தலையாட்டினாள். கதவை தாப்பா போட்டுக்க, இனிமே அவங்க எழுந்து வரமாட்டாங்க. நான் கீழே கிடந்த இருவரையும் வெறுப்புடன் பார்த்தேன். காலால் எட்டி உதைக்க வேண்டும் போல் இருந்தது. என் அறைக்கு வந்து படுத்து கொண்டேன். அவள் என் அறையிலும் படுத்திருக்க பயந்து பட்டாள். சற்று நேரம் கழித்து விழித்து எழுந்தவுடன் பார்த்த அவள் தோற்றம் என் மனசுக்குள் பளிச்சிட்டது. மார்பும் இடுப்பும் சீலையின் சன்னத்தின் ஊடே தெளிவாக அவளுடைய முலைகளின் வட்டங்கள் சராசரியாக அதிக அகலம் என்று தெரிந்தது. பாவம், அவளை சுலபமாக அவள் நிலைமையை சாதமாகிக் கொண்டிருக்கலாம். அதில்தான் மேன்மை, பெருந்தன்மை, நேர்மை. மேன்மையாது பெருந்தன்மையாது? பயம். குதிரை இல்லாத நேரில் ஒரே இடத்தில் கனவேகமாக போனேன். சரஸ்வதி மெல்லிய உடையில் காற்றில் பறக்க உள்ளுக்குள் முழு நிர்வாணமாக என் அருகில் இருந்தாள். திரும்பி பார்க்க அவர்கள் இருவரும் நடைவண்டியில் எங்களை துரத்தினார்கள். முகத்தில் சூரியன் கூட இழந்திருந்தேன். அறைக்கு வெளியே வந்தேன். போட்டது போட்டபடி இருக்க ராஜ், மனோ 2 பேரையும் காணோம். கைக்கடிகாரத்தை பார்த்தால் மணி 9:40. சமையல் அறைக்கு போனால் சரசு இல்லை. அவள் அறைக்கு போனால் நேற்று சுற்றியிருந்த துப்பட்டி கீழே கிடக்க அவள் பெட்டி திறந்திருந்தது. அவள் அலங்கார சாமான்கள் எல்லாம் அப்படியே அலங்கோலமாக கிடக்க 1-2 ரூபாய் சில்லறை கீழே கிடந்தது. சரசு தான் இல்லை. சரசு என்று கூட்டி பார்த்தேன்.
இவர்கள் எங்கே, அவள் எங்கே? வீடு பூரா திறந்திருக்க என்னவோ ஆகிவிட்டது. ஏதோ படையெடுப்பு போல, ரெய்டு போல. நான் தூங்கி இருக்கும்போது எல்லோரும் என்னை விட்டு ஓடிவிட்டார்களா? ஒரு அளவும் புரியவில்லை. என்ன செய்வது? பசி பிடுங்கியது. பூட்டி கொண்டு போகலாம் என்று பூட்டை தேடும்போது அந்த மூட்டை தெரிந்தது. கிட்டே போய் தொட்டு பார்த்தேன். என்னடா என்று குரல் கேட்டு திடுக்கிட்டேன். ராஜ், மனோ 2 பேரும் நின்று கொண்டிருக்க, பக்கத்தில் ஒரு ஆஜானுபாகுவும் சலனமில்லாமல் நின்று கொண்டிருந்தான். எங்கே எல்லோரும் போயிட்டாங்க? சரசு எங்கே? சரசு காலையே ஊருக்கு போயிட்டா, நான் அனுப்பிச்சிட்டேன் என்றான். என்ன இல்லை கூட்டி போகிறதா கேட்டுட்டு இருந்தா? இல்லை, தனியாக போயிட்டா. உங்ககிட்ட சொல்லிட சொன்னான். அந்த பொண்ணு நமக்கு சரிப்பட்டு வரல. தொட்டாச்சினுங்கி கல்யாணம் செய்யத்தான் விரலையே தொடலாம்னு எப்படி? இருக்கிறவன் எல்லாம் முட்டாளா? பேஜாருப்பா. இதை வேற கூட்டி வந்துட்டு தாலி, அதை கவனிக்கவே நேரம் இல்லை. நமக்கா தலைக்கு மேலே சோழி இருக்கு என்று என்னவோ அங்கலாய்த்தான். என் கண்களை சந்திக்க தயங்கினான். சரசு நகையெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு, வாபஸ் கொடுத்தாச்சு. என்ன விளையாடுறியா? தனியாவா போயிருக்கிற? ஆமாம். எங்கே போச்சோ யாருக்கு தெரியும். பெங்களூருக்கு தான், அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கணும். எனக்கு வேலை தலைக்கு மேலே இருக்குது. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிச்சா? அந்த மூட்டையில் என்ன என்று கீழே கிடந்ததை காட்டினேன். அவன் திடுக்கிட்டு சமாளித்து, இந்த ஆள் பிரபு கொண்டு வச்சிருக்காரு. ஏனு பிரபு? பிரபு என்கிறவன் புத்தர் போல அசையாதிருந்தான். அவன் கையில் புஜங்கள் பீறிட்ட இடத்தில் நங்கூரம் பச்சை குத்தி இருந்தது. தாடியை செப்பட்டிருந்தான். என்னை முறைத்து பார்த்தான். ராஜ், இவனை அழைச்சிட்டு போய் நாஷ்டா பண்ணி கொடுறா என்றான். இல்லை, எனக்கு பசிக்கலை. உனக்கு? இந்தா உன் பணம் பாக்கி. செலவானது போக 700 ரூபா என்று என் முன் 100 ரூபாய்களை நீட்டினான். நீ என்ன பண்ணுற? பேசாமல் ஊரை பார்க்க போயிரு. நாங்கள் முக்கியமான வேலையை கவனிச்சிட்டு வர்றோம். நீ போயிடு என்றான். நான் அசையாமல் நின்றேன். போடான்னா என்றான். ராஜ் அருகில் வந்து, டேய் வந்துரு, அவன் முரடா என்றான். வெளியே ஒரு மட்டடாரார் வேன் காத்திருந்தது. அதில் ஏறிக்கொண்ட பின் ராஜு கூட வரவில்லை. டிரைவரிடம் கன்னடத்தில் பேசி என்னை பஸ் ஸ்டாண்டுக்கு அழைத்து செல்லும்படி சொன்னான். தெளிவாக என்னை அவர்கள் விரட்டுகிறார்கள் என்று தெரிந்தது. பெங்களூருவில் பார்க்கலாம் என்று டாட்டா காட்டினான். பஸ் நிலையத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த மூட்டை மனசில் உறுத்தியது. புதுசாக ஃபர்டிலைசர் கம்பெனி பை போல இருந்தது. ஒரு மாதிரி கச்சா பிளாஸ்டிக்கில் பண்ணிய பெரிய பை. சரஸ்வதி நிஜமாகவே காலை எழுந்து போயிருப்பாளா? தனியாகவா? நகைகளை மனோ கொடுத்திருப்பானா? என்ன ஒரு கட்டுக்கதை! சரஸ்வதியை நினைக்கையில் குபீர் என்றது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கடக்கும்போது வண்டியை நிறுத்தச் சொல்லலாம் என்று தோன்றியது. டிரைவரை பார்த்தால் நம்பகமாக இல்லை. ஆபத்து. பொறு, நிதானமாக யோசித்து செய்ய வேண்டிய காரியம் இது. உட்லண்ட்ஸில் என்னை விட்டுவிட்டு வண்டி சென்று விட்டது. உட்லண்ட்ஸில் தோசை, இட்லி எல்லாம் இறங்கவே இல்லை. மனசு ராத்திரி நடந்ததை திரும்ப திரும்ப ஒத்திகை பார்த்தது. காலையில் என்னை ஊருக்கு அழைத்து போ என்று சொன்னவள் எப்படி சட்டென்று தனியாக புறப்பட்டு போயிருக்க முடியும்? அதுவே விந்தை. சரசுவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமா? மூட்டை அது எந்த மாதிரி ஷேப்பில் இருந்தது? உடல் பரிமாணத்துக்கு இருக்குமா? அப்படி நினைக்காதே. என்னை எதற்கு தனியாக அனுப்பிவிட்டார்கள்? இப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ஓட்டலில் இருந்து வெளியே வந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போகவில்லை. ஆட்டோ ரிக்ஷா பிடித்து மல்பே ரோட்டில் போகச் சொன்னேன். மறுபடி அந்த வீடு வருவதற்கு சற்று முன்பே இறங்கி கொண்டேன். மெல்ல வீட்டை அணுகினேன். வாசற்கதவு இப்போது தாளிட்டு இருந்தது. சன்னல் வழியாக பார்த்தால் ஹாலில் யாரும் இல்லை. கிச்சனிலோ மாடியில் இருந்தோ சப்தமில்லை. மூவரையும் காணோம். மூட்டை வைத்திருந்த இடம் காலியாக இருந்தது. மெல்ல வீட்டை சுற்றி வந்தேன். பின்பக்கத்தில் அவர்கள் தெரிந்தார்கள். மணலை தோண்டி கொண்டிருந்தார்கள். அருகே ஈரமணல் கிடக்க தோண்டியதை நிரப்பி கொண்டிருந்தார்கள். எனக்கு திடீரென்றது. ஐயோ, நான் சந்தேகப்பட்டபடியே இந்த சமயம் ராஜும் அந்த பிரபுவும் தான் தெரிந்தார்கள். பிரபு மண்ணை தள்ளி கொண்டிருந்தான். அவன் புஜங்கள் வியர்வையில் பளபளத்தன. நிறைய மண் இருந்தது. அதன் மேல் இலை தழை போட்டு மூடிக்கொண்டிருந்தார்கள். என் கழுத்தில் ஒரு பிடி ஜிலீரென்றது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தால் மனோ. என்னம்மா, என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்தேன்னு சொல்கிற. அப்போவே வந்துட்டேன்னு அர்த்தமாகுதே. என்னம்மா வேவு பார்க்குறியா? என்ன பார்த்த சொல்லு. மனோ, ஒன்றும் பார்க்கலை மனோ. இல்லை, நீ பார்த்துட்ட, ரொம்ப பார்த்துட்ட, ரொம்ப தெரிஞ்சிருச்சு உனக்கு. பிரபு நிமிர்ந்து எங்களை பார்க்க அவன் சைகையால் அழைக்கப்பட்டான். நனைந்த பனியனும் மார்பு தசைகளும் எனக்கு கதி கலங்கியது. பிரபு, ராஜ், நம்ம துப்பறியும் சிங்கம் திரும்ப வந்துட்டாரியா? இவனை என்னடா செய்யலாம்?
பிரபு கழுத்தை சீவுவது போல சுட்டி காட்டினான். வேண்டாம் வேண்டாம் மனோ, நான் ஏதும் பார்க்கல, இப்போதான் வரேன் மனோ, எதுவுமே எனக்கு தெரியாது, தெரியவே தெரியாது மனோ. ராத்திரிக்குள்ளே ஏதாவது தீர்மானிக்கணும். இவனை பற்றி என்ன சொல்கிற? பாக்கி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடலாம் என்றான் ராஜ். எப்படி? எங்கேயாவது போலீஸ்க்கு போய் சொல்லிட்டானா? சொல்ல மாட்டான், சாது. ரொம்ப பார்த்துட்டப்பா, நீ உடம்பு ஆகாதில்லை. க்யூரியாசிட்டி, ஆர்வம், பாத்ரூமில் எட்டி பார்க்குற ஆர்வம். க்யூரியாசிட்டி கில்ஸ் தி கேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பார்க்கலாம். ராத்திரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நீ விருந்தாளியாக இருந்தாகணும் பிரபு என்றான். அவன் என்னை இழுத்தான். ஒரு தள்ளு தள்ளினால் 6 அடி அண்டையில் போகுமாறு உந்துதல்கள். அவர்கள் என்னை லம்பர் ரூம் போலிலிருந்து இருட்டான இடத்தில் அடைந்தார்கள். சத்தம் வந்தால் அடி பின்னிடுவோம். மயக்கம் வர்ற வரைக்கும் அடிச்சிருவோம். தயங்க மாட்டோம். சத்தம் போடாமல் இரு, ராத்திரி பார்த்துக்கிறோம். மனோ, என்னை விட்டுரு மனோ, எல்லாத்தையும் மறந்துட்டேன் மனோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை விட்டுடு மனோ, விட்டுரு மனோ, நான் ஏதும் சொல்ல மாட்டேன் மனோ. சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு ராத்திரி வரைக்கும் கம்முன்னு இரு, அப்புறம் பேசிக்கலாம். வேற ஏதாவது இறைச்சல் வந்தால் தயங்கவே மாட்டோம், தீர்த்து கட்டிடுவோம். இருக்கிற சிக்கல் உன் சிக்கல் பெரிய சிக்கலாக இருக்குது. நான் அப்படியே குன்றி போய் உட்கார்ந்தேன். என்ன ஒரு வம்பு? எதற்காக ஆர்வம்? எதற்காக திரும்பி வர வேண்டும்? நான் என் பாட்டுக்கு மங்களூரில் மசால் தோசை சாப்பிட்டு விட்டு ஊரை பார்க்க போக வேண்டியவன் தானே. எனக்கு எதற்கு வம்பு? சரஸ்வதி அவளை நினைத்து பாவமாக இருந்தது. நான் சொல்வதை கேட்டிருக்கலாம் அவள். என்ன நடந்திருக்கும்? ராத்திரி விழித்திருக்க வேண்டும். தூங்கி போனது தப்பு. ராத்திரி மனோ போதையிலிருந்து எழுந்து மறுபடி சரஸ்வதியின் அறைக்கு சென்று கதவை உடைத்திருப்பான். அவளை பலாத்காரம் செய்ய முயன்று ஏதாவது எக்கச்சக்கமாக நிகழ்ந்து போய் மண்டையில் ஒரே போடு. ஐயோ சரஸ்வதி! முகத்தை கையில் புதைத்து கொண்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தேன். அறையின் இருட்டு எனக்கு பழக்கமாகியதும் உள்ளே டென்னிஸ் ராக்கெட், வலை, உடைந்த ஸ்டூல் என்று கண்டாமுண்டா சாமான்கள் இருப்பதை உணர்ந்தேன். ஒரு மாதிரி ஷெட் போலத்தான் இருந்தது. கொஞ்ச நேரம் மௌனமாக ஆளரவம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன். மெயின் ரோட்டில் லாரி போகும் சப்தம் கேட்டது. இடை மௌனத்தில் கடல் அலைகள் கூட கேட்டது. அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? போய்விட்டார்களா? விளிம்பில் பார்த்தபோது மனோ, பிரபு, ராஜ் மூவரும் மட்டாடாரில் ஏறிப்போவது தெரிந்தது. போகும்போது ஒரு கயிற்றை கையில் சுற்றி கொண்டே சென்றான். எதற்கும் அஞ்ச மாட்டான் போல இருந்ததும் நான் கடப்பாறை ஏதாவது அகப்படுமா என்று பார்த்தேன். டென்னிஸ் மட்டையை இடைவெளியில் கொடுத்து நம்ப முடியாமல் நம்பி தடியாக இருந்தது. முக்காலியில் இடித்து பார்த்தேன். ரோட்டில் போகிறவர்களை கூப்பிட்டு பார்த்தேன். என்னதான் கத்தினாலும் கேட்காது போல் இருந்தது. மேலும் கால்நடையாக யாருமே போகவில்லை. லாரி, கார்கள்தான். காலாவதியான பால்பாயின் கிழிந்த ஸ்வெட்டர் என்று சம்பந்தமில்லாத குப்பைகள் இருந்தன. ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்ததில் பூவாளி அருகில் ஒரு கடப்பாறை கிடைத்தது. அதன் முனை மொம்மையாக இருந்தாலும் கனமாக இருந்தது. 10 நிமிஷம் நம்பியதில் தாழ்பால் வாயை பிளந்து கொண்டு விட்டது. வெளியே வந்த உடனே யோசித்தேன். கையில் பைசா இருந்தது. என் பணம், மனோ கொடுத்த பைசா. நல்ல வேலை, மனோ அவசரத்தில் உருவிக்கொள்ள மறந்திருக்கிறான். 600 சொச்சம் இருந்தது. மெயின் ரோட்டுக்கு வந்து பஸ்ஸை நிறுத்தி பார்த்தால் யாரும் நிறுத்தவில்லை. மெட்டடாரை பார்க்கும் போதெல்லாம் பதுங்கி கொண்டேன். அவர்கள் இன்னும் வரவில்லை. அந்த பச்சை மெட்டடார் ஞாபகம் வந்தது. கடைசியில் அவர்கள் திரும்பி வருவது தெரிந்தது. அருகில் மனோராஜுவும் பிரபுவும் வருவது போல தெரிந்தது. நான் திகைத்து போய் ஓடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கையில் ஒரு மங்களூர் அரதல் டாக்ஸி நின்றது. நன்றியுடன் ஏறிக்கொண்டேன். எதிரே செல்லும் போது அந்த வண்டி கடப்பதை பார்த்தேன். அதில் மனோவும் பிரபுவும் தெரிந்தார்கள். திரும்பி பார்த்தேன். வீட்டு வாசலில் நிற்பதும் அவர்கள் ஷெட்டு பக்கம் நடப்பதும் தெரிந்தது. அதற்கப்புறம் காட்சி மறைந்து விட்டது. மங்களூரில் நடு சென்டரில் எங்கோ இறங்கிவிட்டான். 15 ரூபாய் தான் வாங்கி கொண்டான். நான் ஸ்டாண்டு விசாரித்தேன். பெங்களூருக்கு டிக்கெட் கவுண்டரின் அருகில் செல்லும்போது திடுக்கிட்டேன். பஸ் நிலையத்தின் நுழைவாசலில் பிரபுவும் மனோவும் அவசரமாக வந்து கொண்டிருந்தார்கள். நான் சடக்கென்று ஒரு வாழை மண்டியின் பின்னால் போனேன். லேசாக எட்டி பார்த்தேன். இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்து பஸ் ஸ்டாண்டை துப்புரவாக பார்த்தார்கள். பெங்களூரு செல்லும் பஸ்ஸின் வாயிற்படியில் போய் பிரபு நின்று கொண்டான். நான் வாழைக்காய் மலைகளுக்கு இடையில் வினோதமாக நின்று கொண்டிருக்க ஏனு என்று சத்தம் கேட்டு
ஏன் இல்லை என்று நடந்தேன். முன்பு போன அந்த பாடாவதி ஹோட்டலில் போய் காஃபி ஆர்டர் செய்துவிட்டு சன்னல் அருகில் பார்த்தேன். அவர்கள் அங்கேயே ரோந்து சுற்றி கொண்டிருந்தார்கள். பெங்களூர் பஸ் போகும் வரை காத்திருந்துவிட்டு அதன் பின் தான் கிளம்பினார்கள். அவர்கள் அடுத்த பஸ்ஸுக்கு நிச்சயம் வருவார்கள். இல்லை, இங்கிருந்து ஸ்டேஷன் போய் விசாரிப்பார்களோ? என்ன செய்வது? எனக்கு முதலில் இந்த ஊரை விட்டு விலக வேண்டும், அது முக்கியம். மூகாம்பிகை டாக்ஸி விசாரித்து ஆள் சேர்த்து கொண்டிருந்தார்கள். சட்டென்று தீர்மானித்து அதில் ஏறி கொண்டு விட்டேன். டாக்ஸி ஆள் இன்னும் 2-3 பேர் வர காத்திருந்தான். வெளியே கூவி கூவி அழைத்து கொண்டிருந்தான். பஸ் ஸ்டாண்டில் இருந்து வரும் புதிய பிரயாணிகளை எல்லாம் மூகாம்பிகே மூகாம்பிகே என்று விழித்து கொண்டிருந்தான். எனக்கு மிகவும் கலவரமாக இருந்தது. மறுபடி அவர்கள் இருவரும் வரப்போகிறார்கள் என்று தோன்றியது. 20 நிமிஷம் டாக்ஸிக்காரருக்கு சவாரி சேர்க்கிற வரைக்கும் முன்னிருக்கையில் உட்கார்ந்திருந்த போலத்தான் இருந்தது. அவர்கள் திரும்பவில்லை. மூகாம்பிகைக்கு டாக்ஸி புறப்பட்ட போதுதான் சரியாக சீராக மூச்சுவிட முடிந்தது. அருகே மலையாளத்துக்காரர் இருந்தார். அவருடைய மனைவி என்னை விரோதமாக பார்த்தாள். முன் சீட்டில் 10-12 வயது பெண்ணும் ஒன்றும் இருந்தது. நாங்கள் மூகாம்பிகைக்கு போகும்போது சாயங்காலம் ஆகிவிட்டது. சாரல் 10 கிலோமீட்டருக்கு முன்னமேயே ஆரம்பித்து விட்டது. வரிசையாக டூரிஸ்ட் பஸ்கள் நிற்க, சத்திரத்தின் அருகில் நிறுத்தி வைக்க கிராப் வைத்த குருக்கள் எல்லாம் எங்களை மொய்த்து கொண்டார்கள். நான் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்தேன். ஆற்றில் குளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பந்தியாக சத்திரத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். மழையில் நனைந்து நடந்து கல்ரோடு போட்டு கொண்டிருந்ததெல்லாம் கடந்து ஆற்றில் குளித்த போது நிம்மதியாக இருந்தது. புதுசாக தைரியம் பிறந்து பயம் விலகி போய்விட்டது. நேராக கோயிலுக்கு சென்று மக்களோடு தரிசனம் செய்தேன். எம்ஜிஆர் வால், குண்டுராவ் வால் என்று கன்னடத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள். சினிமாக்காரர்களும் தங்கள் தோடா போட்ட அரசியல்வாதிகளும் காராக வந்து இறங்கினார்கள். என்னை அழைத்து சென்ற குருக்கள் பையன் சத்திரத்திற்கு கூட்டிச் சென்று சாப்பாடு போட்டான். பாவடை தாவணி போட்ட பிராமண பெண்கள் சரித்து பரிமாறினார்கள். எளிய சாப்பாடு, ஒரு கூட்டு, ரசம், மோர், அவ்வளவுதான். எனக்கு தேவாமிர்தமாக இருந்தது. அம்பிகையின் அலங்காரம் மனசில் நினைத்திருந்தது. சட்டென்று தெளிவாக தீர்த்து விட்டது போல மழையும் விலகி வானத்தில் நீலம் காட்டியது. சூரியன் எட்டி பார்த்தான். டாக்ஸியில் திரும்புகையில் ஆரம்பத்திலிருந்து இந்த கணம் வரை நடந்ததை யோசித்து பார்த்தேன். சரசுவை முதலில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தது. அவள் கல்யாண ஆசைகள். அவள் எங்களுக்கெல்லாம் பனியன், அண்டர்வேர் துவைத்து போட்டது. சுவையாக சமைத்து போட்டது. அவள் ஆசைகளை சொன்னது. தன்னை பாதுகாத்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தது. தன்னை கலங்கப்படாமல் வைத்திருக்க முயற்சித்தது. அந்த ராத்திரியின் கொடுமையான சம்பவங்கள். நான் தூங்கியிருக்கக்கூடாது, முட்டாள். மூகாம்பிகையை தரிசித்த தைரியமோ அல்லது மனோ என்னை கன்னத்தில் அடித்ததையும் அவமானப்படுத்தியதையும் திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டதோ? மங்களூர் திரும்பின கையோடு அந்த போலீஸ் நிலையத்திற்கு சென்று பெஞ்சில் உட்கார்ந்தேன். எனக்கு கன்னடம் சரியாக வராது. அதுவும் மங்களூர் கன்னடம் வேறு மாதிரி. துளு அதிகம் பேசுவார்கள். இங்கிலீஷ் தெரிந்த இன்ஸ்பெக்டர் வரும் வரை அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொன்ன விதம் அவர்களுக்கே குழப்பமாயிருந்தது. இன்ஸ்பெக்டர் பெயர் ஷெரூரோ என்னவோ சொன்னார்கள். கொஞ்சம் தொப்பையும் தொந்தியுமாக ஜாலியாக இருந்தார். சிவப்பாக பான் போட்டுக்கொண்டு 120 ஜர்தா எல்லாம் குதப்பி துப்பிவிட்டு நிதானமாக விசாரித்தார். பேர் குருராஜ். வீட்டை விட்டு வந்து எவ்வளோ நாளாச்சு? 3 நாள் சார். யார் வந்தீங்க? நான், மனோகர, அப்புறம் ராஜ். 3 பேர் தெரியாது. சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு. பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? தாராளமாக. நாங்கள் கிளம்பிட்டோங்க. பாலிடெக்னிக்கில் மனோ தான் இந்த திட்டம் போட்டான். ஊருக்கு வெளியில் கடற்கரை ஓரத்தில் ஒரு பங்களா, ராஜுக்கு சொந்தக்காரர்களுடையது. நிதானமாக நடந்ததையெல்லாம் சொன்னேன். உங்கள் அப்பா டெலிஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? என்ன வேலை செய்கிறாரு? பிஹெச்இஎல்ல. பேர் என்ன சொன்ன? ஜி தாமோதர். என்ன செக்ஷன்? எக்ஸ்டென்ஷன் நம்பர் ஏதாவது தெரியுமா? வீட்டு விலாசம் சொல்லு. எதுக்கு சார்? முதல்ல உங்கள் அப்பாவை வரவழைக்கணும். அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? சரஸ்வதி. அவங்க வீடு விலாசம் தெரியுமா? தெரியாது. அப்பா பேர், அம்மா பேர்? தெரியாது. சிமெண்ட் கடையில் குமாஸ்தான்னு சொன்னான். அடையாளம் பத்தாது. பாலிடெக்னிக்கில் ரேடியோ கோர்ஸ் படிக்குது. 3ஆம் வருஷம் டிப்ளமா. போதும், கண்டுபிடிச்சிடலாம். 3 நாளாக பொண்ணு மிஸ்ஸிங்னா பெங்களூர் போலீஸில் புகார் கொடுத்துருப்பாங்க. மெசேஜ் கொடுத்து கேட்கலாம். முதல்ல நீ அந்த இடத்த காட்டணும். எங்கள் கூட வரியா? வரேன் சார். ஜீப்பில் போகும்போது, சார் என்ன ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க? கான்சே மேபி அ மர்டர். முதல்ல அவங்க 2 பேரையும் பிடிக்கணும் என்றார். அந்த மர்டர் நம்பர் கிம்பர் ஏதாவது பார்த்து வச்சியா? இல்லை சார்.
ஷெரூப் வாய் ஓயாமல் மென்று கொண்டு என்னை பார்த்தார். உங்கள் மாதிரி வளர்ந்த பையன்கள் எல்லாம் பெற்றோருக்கு எத்தனை தொந்தரவு தர்றீங்க? பணம் எப்படி கிடைச்சிது? வீட்டில் திருடுனது தானே என்று என் தலையில் லேசாக தட்டினார். பயப்படாதே, அடிக்க மாட்டேன். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எத்தனை அக்னி பாரு. 3 நாளாக காணும்னு தேடி தேடி அந்த பொண்ணு பேரண்ட்ஸ்க்கு எப்படி சொல்ல போகிறோம்? எத்தனை வேதனை. பிளடி ஃபூல்ஸ். என்னடா கிக்கு உங்களுக்கு? பேசாமல் வீட்டில் இருந்து பாடம் படித்து பாஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் அப்பா பாலிடெக்னிக் அட்மிஷனுக்கு எத்தனை செலவழிச்சார் உனக்கு? 4000 ரூபாய் சார். உங்களை எல்லாம் சுடணும்ப்பா. அதுக்கு அதிகாரம் இல்லையே எனக்கு. போதை, பொண்ணு, திருட்டு எல்லா குற்றமும் இருக்குது. சாரி சார். என்ன, இனிமேல் எல்லாம் ஆச்சு. த டேமேஜ் இஸ் டன். அந்த வீட்டுக்கு மறுபடி வந்த இன்ஸ்பெக்டருடன் இறங்கின போது என் பயம் அனைத்தும் விலகி போயிருந்தாலும் பார்க்க போகும் காட்சிகள் எதிர்பார்ப்பு வயிற்றில் சங்கடம் பண்ணியது. இதுதானே வீடு என்றார். ஆமாம் சார். 4-5 கான்ஸ்டபிள்களை வெளியே காவல் இருக்க சொல்லிவிட்டு கதவை தட்டின போது என் மார்பு துடித்தது எனக்கே கேட்டது. அந்த காட்சியை சந்திக்க நான் தயாராக இல்லை. உண்மையை அதன் கோர ரூபத்தில் சந்திக்க விரும்பவில்லை. உண்மை அழகாக இருக்கும்போது பெண் வடிவத்தில் அது எனக்கு தேநீரும் தண்ணீரும் தந்து என் உள்ளாடைகளை மொரமொரவென்று துவைத்து போடும்போது அதை சந்தித்து சல்லாபிக்க விருப்பம் இருந்தது. ஆனால் அதே உண்மை உயிரற்று போய் கடற்கரை மணலின் அடியில் புதைந்து கிடக்கும் சாத்தியம் ஏற்படுகையில் அது இல்லவே இல்லை. அது பொய் என்று தான் நினைக்க விரும்பினேன். இன்ஸ்பெக்டருக்கு உண்மை கசக்காது போலும். ஓப்பன் அப் என்று கதவை குச்சியால் தட்டினார். யாரும் இல்லை. சன்னல் வழியே உள்ளே எட்டி பார்த்ததில் மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்தது. ஃப்ரிட்ஜ் திறந்திருந்தது. கோப்பையில் காப்பி காத்திருந்தது. யாரும் இல்லையா? உடைச்சிடலாமா என்று கேட்டார். உங்கள் இஷ்டம் சார். அதற்கு முன்னே அவங்க ட்ரங்கு பெட்டியை புதைச்சாங்களே, அது எந்த இடம் சொல்லு? ட்ரங்கு பெட்டி இல்லை சார், மூட்டை. இடம் எதுன்னு ஞாபகம் இருக்குமா? காட்ட முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். பின்பக்கம் வாங்க, பின்பக்கம் பார்க்கலாம். என் கால்கள் நடுங்கின. அடையாளம் காட்ட முடியாவிட்டால் போலீஸ் என்னை எப்படி மதிக்கும்? மணல் பரப்பை பார்த்து பிரமித்தேன். குத்துமதிப்பாக இந்த இடத்தில்தான் அவர்கள் குத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல நினைத்து அங்கே சென்றேன். ஈரமணல் இருக்குதா பாருங்க. மணல் எல்லாம் காஞ்சிருக்குயா. என்ன வெயில். நான் காலால் மண்ணை கிளற கிளற அவர் சந்தேகம் அதிகரிக்க வேண்டும். நீ சொன்னதெல்லாம் நெசமா? ஆமாம், கண்ணால் பார்த்தேன். காட்டு. இதோ இங்கே தான் என்று நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்தில். கடற்கரை முழுவதும் தேடச் சொல்கிறாயா? இல்லை, இங்கே தான். எங்கிருந்து பார்த்தாய்? அதோ அந்த சன்னல்லேருந்து. அங்கிருந்து இடது பக்கமா வலது பக்கமா? இடது பக்கம். சூரியனின் நிழலில் முன்பக்கம் இருந்ததா பின்பக்கமா? சாரி, ஞாபகம் இல்லை. காலால் நிரடி பார்த்தார். ஒரு இடத்தில் மணல் லூஸாக இருந்தது. இங்கேயா? இருக்கலாம். தொடர்ந்து மற்றொரு ஜீப்பில் வந்தவர்கள் மெல்ல தத்தம் கடற்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் ஜீப்பின் பின்பகுதியிலிருந்து எடுத்து வந்தார்கள். மணலில் குத்தி குத்தி பார்த்தார்கள். அவர்கள் கவனம் ஒரு இடத்தில் நிலைக்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். தோண்டப்பட்டது மணல். அவர்கள் அலைந்து கொத்து வீசி வீசி எரியும் போது ஒரு விதமான விஸ்க் சத்தம் கேட்டது. தோண்டி கொண்டிருந்ததை நிறுத்தி கீழே சுமாரான ஆழத்திலிருந்து ஏதோ நிரடியதை மெல்ல வெளியே எடுத்தார்கள். மை காட், இத்தனை கோரமா? தயக்கத்துடன் நான் கிட்ட சென்று பார்த்தேன். சட்டென்று பயம் விலகி போயிற்று. உளுத்து போன மரத்தின் ஒரு பகுதி எது. மூட்டையா? மூட்டை? நான் தேடுவது மரமில்லை. எந்த இடம்னு சரியா சொன்னா இவர் சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு. மிஸ்டர் குருராஜ், ஒன்று செய்யுங்க. அவங்க 2 பேரும் அந்த மூட்டையை புதைச்ச இடம் இங்கிருந்து இது வரைக்கும் எங்கேயாவது இருக்கலாம்னு கோடு போட்டு காமிச்சிருங்க. முழுக்கவே தோண்டி பார்த்து விடலாம். கடற்கரை முழுவதும் தோண்டுவதற்கு இது பரவாயில்லை. நான் சற்று தயக்கத்துடன் ஒரு பெரிய சதுரம் போட்டு காட்டினேன். சரியா போச்சு. இந்த ஏரியா பூரா தோண்ட நேரமாகவும் ஆயுதங்கள் போதாது. நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் கூட ஸ்டேஷனுக்கு போயிருங்க. அந்த பொண்ணு எந்த பாலிடெக்னிக்? எல்லா விவரம் சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தகவல் போயிருக்கு. அங்கிருந்து மெசேஜ் வந்த உடனே தீவிரமாக தோண்ட வேண்டியது தான். கௌரவம் பண்ணாரே இல்லி பண்ணி ஹெட் கான்ஸ்டபிளிடம் என்னை காட்டி நிறைய ஆணைகள் கொடுத்தார். அவர்கள் இன்ஸ்பெக்டர் வர காத்திருந்தார்கள். சார், நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை தானே? கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணு காணாமற் போயிருக்குதான்னு செய்தி வந்தாகணும். பெங்களூர்லேருந்து பதில் வந்திருக்கும் இந்நேரம். இப்போதைக்கு மண் கொத்தும் வேலை தொடங்காது.
என்று தோன்றியது. ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு காகிதத்தை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்துவிட்டு ஒதுங்க அவர் நிதானமாக அதை படித்து பார்த்துவிட்டு என்னை பார்த்தார். என்ன சார் என்றேன் கலவரத்துடன். பொண்ணு காணாமல் போயிட்டது வாஸ்தவம்தான். பெங்களூரில் ராஜாஜி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆகியிருக்கு. தகவல் ஏதாவது உண்டான்னு கேட்குறாங்க. உன் பெயரும் காணாமல் போனவங்க லிஸ்ட்டில் இருக்குது. வில்சன் கார்டன்லையா? அந்த பெண்ணோட அப்பா அம்மாவை வளர சொல்லிடலாம். வந்தால் பாடி கிடச்சா அடையாளம் காட்டுவாங்க. ஏய் சீக்கிரம் தோண்டுங்கடா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் மறுபடி வந்துவிட்டோம். என்னை ரூமில் உட்கார வைத்து பிஸ்கட் டீ கொடுத்தார்கள். ஸ்டாண்டுகளில் துப்பாக்கிகளையும் ஸ்டேஷன் ஆஃபீஸர் பட்டியல்களையும் சன்னலுக்கு வெளியே தெரிந்த மங்களூரு துணுக்கையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். சாயங்காலம் வரை அங்கேதான் இருந்தேன். அதுதான் எனக்கு பத்திரமாக இருந்தது. எந்த வேலையும் மனோ, ராஜ் இருவரும் என்னை தாக்க வர முடியும் என்று தோன்றியது. இன்ஸ்பெக்டரிடமிருந்து ஃபோன் வந்து என்னை மறுபடி அந்த இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். நான் வந்து சேர்ந்து வீட்டின் பின்பக்கம் இட்டு செல்லப்பட்டு பிரமித்தேன். அந்த இடத்தை தழகீழாக புரட்டியிருந்தார்கள். அங்கங்கே மண் சுமார் 3 அடி 4 அடி ஆழத்திற்கு தோண்டப்பட்டு புதிதாக உழுத நிலம் போல இருந்தது. இன்ஸ்பெக்டர் என்னிடம் வந்தார். நத்திங், இதை தவிர வேற எதுவும் இல்லை. இங்கே கிடைத்த ஒரே ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பொருள். நான் ஒரு ஹேர்பின்னை புரட்டி பார்த்தேன். துருப்பிடித்திருந்தது. இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து பொய் தானே என்றார். சார், என்ன மாதிரி தந்தா இது? சொல்லிடு, பல்லை முறிப்பதற்கு முன் சொல்லிவிடு. சார், நான் எதற்காக சுயமாக போலீஸ் நிலையத்திற்கு வந்து பொய் சொல்ல வேண்டும்? உங்களுக்குள் என்ன தகராறு? ஏதாவது சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து இல்லாத புகார் எல்லாம் சொல்கிறாயா? அந்த பெண் காணாமற் போனது உண்மையா இல்லையா? உண்மைதான். அதனால்தான் தோண்டியதே. ஆனால் எதுவும் அகப்படவில்லையே. அதை வேறு ஏதாவது இடத்திற்கு மாற்றியிருப்பார்களோ? தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. அந்த மூட்டை என்ன ஷேப்பில் இருந்தது? சொன்னேனே, ஃபெர்டிலைசர் மூட்டை மாதிரி ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் அலுமினிய கவரில் முண்டு முண்டாக இருந்ததா? ஒரு உடல் கொள்ளும் அளவுக்கு பெரியதாக இருந்ததா? இருக்கலாம். தெளிவாக பார்க்காததால் சொல்ல முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் என் கைவிரல்களையும் கரத்தையும் எடுத்து பார்த்தார். கஞ்சா அடிப்பியா? சேச்ச, சிகரெட் கூட பிடிப்பதில்லை. பெண் சபலம் மட்டும்தான். அப்புறம் திருடுவாய், அதுதானே? அடிப்பட்ட கண்களுடன் அவரை பார்த்தேன். ஒழுங்காக வந்து போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறேன். என்னை குற்றவாளியைப் போல் நடத்துகிறீர்களே. நேரம் போனதும் அடிப்பார் என்று கூட தோன்றியது. மண்ணை நிரடினார். ஹேர்பின் என்றார். எங்கேயா கிடைச்சது? காட்டிய இடத்தில் அதிகமாக தோண்டப்பட்டிருந்தது. காலையில் யாராவது தேடுவாங்களா? அதுவே அபத்தம். ராத்திரி வரை காத்திருக்க விருப்பமில்லையோ என்னவோ. நீ மட்டும் பொய் சொல்கிறாய் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால்? நான் அவரை பார்த்த பார்வையிலிருந்து பயம் அவர் முகத்தின் இறுக்கத்தை விடுவித்தது. கையில் எவ்வளவு பணம் வச்சுருக்க? அவங்க திருப்பி தந்த 600 இருக்குதுங்க. அவங்க எதுக்காக திருப்பி தரணும்? நீ விவரித்தபடி பார்த்தா திருப்பி தருகிற ஜாதியா தெரியலையே. ஒருவேளை நான் விட்டு விலகினால் போதும் என்று திருப்பி கொடுத்திருக்கலாம். ஓட்டலில் தங்க பணம் இருக்கிறதா? இருக்கிறது என்றேன். கான்ஸ்டபிளிடம் சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். சுமாரான ஓட்டல் அது. பஸ் ஸ்டாண்ட் அருகில் சந்தடி இல்லாமல் இருந்தது. காலி பண்ணினால் உடனே போலீஸ் நிலையத்திற்கு தெரிவிக்கும்படியாக கல்லாவில் இருந்தவரிடம் சொல்ல அவர் என்னை குற்றவாளி போல பார்த்தார். தப்பித்து செல்வதாக இல்லை, அதற்கு திராணி இல்லை. அனுபவங்கள் போதும். இனி போலீஸாவது பெற்றோராவது ஏதாவது செய்து கொள்ளட்டும். சரஸ்வதிக்கு என்னதான் நிகழ்ந்து விட்டது என்கிற ஆர்வம் எல்லாம் போயிற்று. களைத்திருந்தேன். ஹோட்டல் அறையில் மங்கலாக இருந்தது. மெர்க்குரி விளக்கு துடித்து கண்ணடித்து கொண்டிருக்க அட்டாச்சு பாத்ரூமுக்கு 2 படி ஏறி செல்ல வேண்டியிருந்தது. கெய்சர் ஃபியூஸ் போயிருந்தது. பஸ் ஸ்டாண்டு தெரிந்தது. இந்த பக்கத்து ஜன்னல் வழியாக ஒரு லேத்து பட்டறையின் மெஷின் சத்தம் கேட்டது. சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு படுத்தால் அத்தனை களைப்பிலும் தூக்கம் வரவில்லை. வெட்டி புதைத்தவர்கள் புதைத்தது எங்கே? போலீஸ் என்னை எப்போது விடுவார்கள்? தூக்கம் கடைசியில் வந்தபோது என்னவோ கண்ணா பின்னா கணா என்னை போட்டு சரஸ்வதி கழுத்து வரை மனைவில் புதைப்பதாகவும் நான் கிழக்கு விளக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கட்டாயமும் ராஜுவும் மனோவும் கோடாரி வைத்து அவர்களும் கிழக்கு விளக்கு காத்திருக்க சூரியன் தோன்றியதும் ஒரே வெட்டு எழுந்துவிட்டேன். பல் தேய்த்துவிட்டு காப்பிக்கு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டை வேடிக்கை பார்த்தேன். கீழே பஸ்களின் கேன்வாஸ் சுருட்டி இருக்கும் மண்டைகள் தெரிந்தன. பெங்களூர் பஸ் வந்து நிற்க அதிலிருந்து அப்பாவும் அம்மாவும் இறங்கினார்கள். என் அப்பா, என் அம்மா. எனக்கு ஜிலீர் என்றது. பால்கனி ஏறி குதித்து விடலாம் என்றுதான் முதலில் தோன்றியது. உயரம் அதிகம். சட்டென்று நழுவி கீழே சென்றபோது ஓட்டல் வாசலில் அவர்கள் உள்ளே நுழைய கான்ஸ்டபிள் இவர்தானே என்று என்னை காட்ட அப்பா நேராக என் அருகில் வந்து பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள்.
அம்மா அழுதாள். நான் கன்னத்தில் கை வைத்து கொண்டு அவரை வெறுப்புடன் பார்க்க, நன்றி கெட்ட நாயே, உனக்கு பணம் கட்டி ஊரெல்லாம் அலைஞ்சு சீட்டு வாங்கி வாக்கியத்தை முடிக்காமல் மறுபடி அடித்தார். அம்மா அடிக்காதீங்க என்று கையை பிடிக்க, ஓட்டலுக்கு இட்லி புட்டு தின்ன வந்தவர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்தார்கள். கான்ஸ்டபிள், ரூமில் போய் பேசுங்க என்றார். ரூமில் இட நெருக்கடியாக இருந்தது. அம்மா அழுவதை நிறுத்தவில்லை. அப்பா பாக்கி கோபத்தில் இன்னும் அடித்தார். நான் அவர் கையை பிடிக்க, பாத்தியா உன் மகன் திருப்பி அடிக்கிறான் பாரு. ஏண்டா டே, உன்னை வளர்த்து ஆளாக்கி சோறாக்கி போட்டவர்களுக்கு இந்த துரோகமா இத்தியாதி. ஓடி போறியாமில்ல வீட்டை விட்டு, அதுவும் திருடிட்டு ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு. அந்த பொண்ணு என் கூட வரல, உன்னை இழுத்துக்கிட்டு அது ஓடி வந்துருச்சா? ராமுச்சூடும் அந்த ஆள் என்னை பஸ்ஸில் திட்டுறான். அப்பா, நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டிங்கன்னா விஷயம் என்னன்னுட்டு. விஷயம் என்னடா விஷயம்? பொண்ணை தள்ளிக்கிட்டு வந்திருக்க, பணம் திருடிக்கிட்டு, வெக்கமா இல்லை? கை குழந்தை கை காசை பிடுங்கிட்டு வீட்டிலேயே திருடி தங்க நகை. ஏதாவது பேசாதீங்கப்பா, விஷயம் ரொம்ப தீவிரமாயிருச்சு. அந்த பொண்ணு செத்து போச்சு. என்ன? சட்டென்று அவர் ஓசை அடங்கி போயிட்டுரு. திட்டுறது அடிக்கிறது எல்லாம் பெங்களூரில் வச்சுக்கலாம். போலீஸுக்கு ஒழுங்காக சாட்சி கொடுத்தாகணும். அப்பா அம்மா, நான் செய்தது தப்பு தான், மன்னிப்பு கேட்க தான் உத்தேசம். 1000 ரூபாய் வரை பொருள் திருடி வித்துட்டேன். தப்பு தான், அவங்க கூட சேர்ந்துருக்கக்கூடாது. யாரா அவங்க என்றாள் அம்மா. கிளாஸ்மேட்டுங்கம்மா, மனோ ஒருத்தன், ராஜினும் ஒருத்தன். படிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவானே வெடன்னு செவப்பா, அவன் யாரா இருந்தா என்னம்மா? என்னை மாட்டி விட்டுட்டு காணாமல் போயிட்டாங்க. பொண்ணும் ஏதோ ஆயிடுச்சு, விபரீதம். இரு இதை பாரு, நீங்கள் 3 பேரும் பொண்ணு கூட வந்தீங்களா? ஆமாப்பா. பேஷ், ஒரு பொண்ணு 3 பேர் பங்கா? ஏதாவது சொல்லாதீங்கப்பா, விஷயம் வேற மாதிரி திரும்புது என்றார் அம்மாவை பார்த்து. நீ மட்டும் தனியாக அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்ததா நினச்சிக்கிட்டு இருக்கோம். யார் சொன்னா? பொண்ணுக்கு அப்பந்தான் நம்ம கூட பஸ்ஸில் வந்தாரே. புரியலை, அந்த ஆள் எங்கப்பா? யாரு? பொண்ணுக்கு அப்பா. போலீஸ்காரர் கூட போயிருக்காரு. விஷயம் ரொம்ப ஆபாசம்ப்பா. யாரோ பொண்ணா, அதை போய் கூட்டியாந்தியே. உனக்கு கல்யாணம் கட்டணும்னு ஆசைன்னா நம்ம சாதியில் எத்தனை பொண்ணு இந்த வயசில் படிப்பாங்களா? பொண்ணாசைப்பட்டு தெரிவாங்களா? இந்த வயசில் முதல்ல படித்து முடிகிறா. அப்பா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. அவங்க தான் கூட்டியாந்தாங்க. எதுக்கு அவங்க கூட இங்கே வந்தியா? அது வந்து ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்துட்டு எப்படிரா பண்ணீங்க? கேனத்தனமாக பேசாதீங்க. நடந்தது வேற. அதைத்தான் நானும் சொல்கிறேன், நடந்தது வேற. நீ மட்டும் தனியாக வந்திருக்க அந்த பொண்ணு கூட. இல்லை, என்ன எழவோ குழப்பம். ஏதாவது இட்லி ஆர்டர் பண்ணு. பூரா பட்னி, தலை சுத்துது. ஏண்டா இப்படி என்று அம்மா ஆரம்பிப்பதற்குள் நான் கீழே வந்தேன். நாங்கள் இட்லி சாப்பிட்டு கொண்டிருக்கையில் இன்ஸ்பெக்டர் வர சொன்னதாக தகவல் வந்தது. அறையை பூட்டி கொண்டு போலீஸ் நிலையத்தை நோக்கி நடக்கையில் அப்பா மேலும் புலம்பினார். ஒரு சீட்டுக்கு செருப்பு தேய அலைஞ்சு பணத்தை கொடுத்து சிபாரிசுக்கு அலைஞ்சி. சரி, இப்போ அதுக்கு மங்களூரில் நடு ரோட்டில் என்ன செய்ய சொல்கிறீங்க? பாத்தியாடி, கேட்குறத பாரு. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா பாரு. அப்பா, காலில் விழுடா. பாருமா, தப்பாயிருச்சின்னு சொல்லிருச்சுல்ல. காலில் விழுறதெல்லாம் ஊரில் போய் செய்துக்கலாம். ரொம்ப நொந்து போயிருக்கேன். பாடம் கற்றுக்கிட்டேன். சென்மத்துக்கும் இந்த மாதிரி சகவாசம் வேண்டாம்னுட்டு. இப்படி சொல்லுறா. அவன் திருந்திருவாங்க என்றாள் அம்மா. உன் தாளை. மீண்டும் காவல் நிலையத்திற்கு சென்றபோது அங்கே உட்கார்ந்திருந்தது சரஸ்வதியின் அப்பா என்று உடனே சொல்ல முடிந்தது. மூக்கும் கண்ணமும் அப்படியே சரஸ்வதி, நெருப்பாக இருந்தார். என்னை கண்டதும் யாரு என்றார். பின்னால் அப்பாவை பார்த்து, இதான் பையனா? என் பொண்ணை ஆசை காட்டி அழைச்சிட்டு வந்தவனா? ஆமாம் என்றார் அப்பா. நான் இல்லைங்க என்றதை புறக்கணித்து விட்டு, யோ, நீ பாட்டுக்கு பெண்ணோட விளையாண்டிட்டு குண்டிமண்ணை தட்டுவிக்கிட்டு போயிடுவ. இப்போ அவள் வாழ்க்கை என்ன ஆகுறது? யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு அவளை? நான் அப்பாவின் அருகில் சென்று தாழ்ந்த குரலில், அப்பா, இவருக்கு விஷயம் தெரியாதா என்றேன். என்ன எழவோ யாருக்கு தெரியும்? ஐயா, போலீஸ்காரங்க உங்ககிட்ட உங்கள் மகளை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? அவங்க என்னடா சொல்கிறது? நீ சொல்லுடா பதில். இப்போ பிரச்சனை எப்படி தீர்றது? எனக்கு அவர் மேல் பரிதாபமாக இருந்தது. அவர் பொண்ணுக்கு ஆனது இன்னும் தெரியாமல் அவள் என்னுடன் ஓடி வந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார். அவள் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்பிக்கொண்டு போலீஸ்காரர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள். சாட்சியம் கிட்டும் வரை சொல்ல மாட்டார்கள். யார் சொல்ல போகிறார்கள்? அப்போது இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்து, எங்க அந்த பையன் என்றார். என்னை பார்த்து, வாயா,
பொய் மாஸ்டர், உன்னை கைது பண்ணணும் என்றார். அம்மா ஓ என்று அழத் தொடங்க, சும்மா இருமா என்றார் சரஸ்வதியின் அப்பா. இன்ஸ்பெக்டர் சார், இந்த மாதிரி ஆளுங்களுக்குன்னு தனியாக சட்டம் போடணுங்க. தனியாக சிறைச்சாலை, தனியாக தண்டனை. ஆகட்டுங்க, இப்போ வேறு வேலை இருக்குது. அவர் என்னை ஏறக்குறைய இழுத்து அழைத்து சென்று அடுத்த ரூமில் திணித்தார். பொய் தானே சொன்னேன். இல்லைங்களே, என்ன 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்காக மங்களூருக்கு வந்தீங்க? பம்பாய் கனெக்ஷனா, கோவாவா, எந்த ஊர்? சார், அதான் சொன்னானே, ராஜு உறவுக்காரவங்க அமெரிக்காவுக்கு சொல்லியாச்சு. புதுசாக ஏதாவது சொல்லு. என்ன விற்க வந்தீங்க? எல்எஸ்டி, மான்ட்ராக்ஸ், சரஸ், அபின், எது? என்ன சார் சொல்கிறீங்க? நீ கஞ்சா பிடிப்பதானே? சேச்சே, நான் இல்லை சார். அவங்க ஏதோ ராத்திரி ஊதிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு விவரம் தெரியாது. என்ன விலைக்கு விற்கிறீங்க? ப்ரௌன் சுகரா இல்லை சுத்தமா, வெள்ளையா பழுப்பா? என்னங்க நீங்கள்? ஐயோ, எனக்கு என்னென்னவோ தெரியாதுங்க அது. அவர் திடீரென்று கன்னத்தில் அறைந்தார். ஐயோ என்றேன். சரியான செவிட்டு அறை. திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்கியா? எங்கே உங்கள் கூட்டாளிங்க? எந்த ஹோட்டலில் இருக்காங்க? யார்கிட்ட விற்கிறீங்க? பார்ட்டி யார்? சவுகலேயா, கண்ணபுரானா, யார்? சொல்லிடு எங்கள் மொத்த ஸ்டாக்கெல்லாம். சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரில சார். சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது சார். 3 நாள் பிக்னிக் மாதிரி தான் வந்தேன் சார். வீட்டில் பணம் எடுத்தேன் சார். அதுக்கு மேலே ஒரு குற்றமும் செய்யலைங்க. அந்த மனோ தான் பெண்ணை அழைச்சிக்கிட்டு வந்தான். அவங்க தான் எங்கேயோ போயிட்டு எதையோ வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க எங்கே இப்போன்னு சொல்லிடு, உன்னை விட்டுருவேன். எப்படி சார் சொல்லுவேன்? 2 பேரும் என்னை ஒரு ஷெட்டில் போட்டு அடைச்சிட்டு, அதான் சொன்னியே. சாமத்தியமாக பொய் சொல்கிற நீ. எனக்கு என்னவோ நீ ஒருத்தனே எல்லாம்னு நினைக்கிறேன். 3 பேர் இல்லை. என்ன சார், நானா போலீஸ் ஸ்டேஷன் வருவேனா? அதான் அசத்திருச்சு என்ன. உட்காரு, உனக்கு விடிவில்லை. மால் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்கிற வரைக்கும். மால்னா என்ன சார்? அதை நீ தான் சொல்லணும். தெரியாது சார். மறுபடி பொய்யா என்ற மேசையில் ஆக்ரோஷமாக தட்டினார். எனக்கு பயத்திலேயே வலித்தது. உதை வாங்காமல் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ரத்தம் வரக்கூடாதுல்ல? இல்லை சார். ஐயோ, அப்பா அம்மாவெல்லாம் இப்போ மட்டும் வேணுமா? வீட்டில் திருடுறப்ப, வீட்டை விட்டு ஓடி வர்றப்ப நல்ல பையன் தானே நீ? சொல்லு, எங்கே ஒளிச்சு வச்சிருக்க? எதை சார்? அதை நீ தான் சொல்ல போகுது. அந்த மூட்டை சொன்னியே, அதில் என்ன இருந்தது? அதான் சொன்னனே, அந்த பொண்ணை அவன் ராவா தீர்த்து கட்டுட்டு மண்ணில் புதைச்சிருக்கிறதுன்னு. இன்ஸ்பெக்டர் என் அருகில் வந்து நாற்காலி விளிம்பில் உட்கார்ந்து, பொய் சொல்கிறதை விடமாட்டேன் நீ. உண்மை வெளியே வர்ற வரைக்கும் ஸ்டேஷனை விட்டு நீ போக போகிறதில்ல. உங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டேன். அவர் இருக்கட்டும்ட்டாரு. பெயில் கிளி எதுவும் கிடையாது. பெஞ்சில் படுப்ப. உண்மையை சொல்லு, விட்டுடுறேன். முதல்லேருந்து ஆரம்பிக்கலாமா? நீ அது யார்? ராஜு, மனோ 3 பேரும் மங்களூருக்கு வந்தீங்க. அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு, அதானே? அதான் சார் என்றேன் உற்சாகத்துடன். என்ன கொண்டு வந்தீங்க? நான் 1000 ரூபாய் கொண்டு வந்தேங்க. பெட்டி படிக்க எதுவும் இல்லை, ஒரே ஒரு பை. அவங்களும் ஆளுக்கு ஒரு பேக்கு தாங்க. பொண்ணு அது அப்படியே போட்டபடி வந்துருச்சுங்க. கழுத்தில் கையில் நகை கூட இல்லை. எல்லாத்தையும் மனோக்கிட்ட கொடுத்துருச்சு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொடுத்ததா சொல்லிச்சு. யார்? அந்த பொண்ணு தான். என்ன சொல்கிறீங்க? அந்த பொண்ணு ராஜுவும் மனோவும்? ராஜுவும் இல்லை, மனோவும் இல்லை. நீ அந்த பொண்ணு 2 பேர் தான் இந்த வேலை செய்தீங்க. டேய், அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாடா. யூ மீன் சரஸ்வதி என்ன சொல்கிறார்? அரைக்கதவை தாண்டி தலை குனிந்தவாறு சரஸ்வதி என்னை நோக்கி வந்தாள். என்னை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்து லேசாக சிரித்தாள். கன்னத்தில் நகம் கீறின காயம் இருந்தது. பாருமா சரஸ்வதி, சரியா பார்த்து சொல்லு. இந்த ஆள் யாரு? குருராஜ். சரஸ்வதி உயிருடன் இருக்கிறாளா? என்ன ஆயிற்று? இவர்தான் உன்னை? ஆமாம், இவர்தான் என்னை மங்களூருக்கு அழைச்சிட்டு வந்தார். சரசு, என்ன இது அபாண்டம்? அழைச்சிட்டு வந்தது எதுக்காக? கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி என் நகையெல்லாம் பிடுங்கிட்டு இங்கே கூட்டி வந்தார். சரசு, ஏன் இவ்வளவு பொய் சொல்கிற? அவள் என்னை ஒரு முறை பார்த்தார். கண்களில் தயக்கம் தெரிந்தது. சரசு, நீ உயிரோடு இருக்கன்னு எனக்கு சந்தோஷம்தான். என்ன ஆச்சு அன்னைக்கு? நீ போமா, அப்புறம் விசாரிக்கிறோம். அவ எப்படி தப்பிச்சா? அப்பப்போ பெரிய ஆக்டரியா நீ? இப்போவாவது உன் பொய் நிரூபிக்கப்பட்டது. கம் க்ளீன். நான் சொல்லவா நடந்ததை? நான் பொய் சொல்லலை சார். சரசுவை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்க. உனக்கு மாஸ் விற்கிறவங்க கூட பரிச்சயம் உண்டா? அவங்க கூட பேரம் பேசியிருக்க.
அவங்க கொள்ள விலை சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த பொண்ணு நகையை பறித்து விற்றுக்கிட்டு பைசா போறலை. அதுக்காக அவங்க மூட்டையை அந்த வீட்டாண்ட மணலில் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கன்னு தெரியும் உனக்கு. தோண்டி பார்க்கணுன்னு ஆசை. அதனால் போலீஸ்கிட்ட ஏதோ பாடி புதைச்சிருச்சுன்னு சொல்லி. என்ன சார் இது, உங்களுக்கே அபத்தமாக படலையா? எவனாவது இப்படி போலீஸ்கிட்டையே நேராக வந்து சொல்லுவானா? சரி, என்ன நடந்தது சொல்லு. விடமாட்டார். நான் சொன்னேனே, அதான் சார், அந்த கதையில் போதை பொருளே வரலையே. அப்போது 3 பேர்னு வச்சுக்கிட்டா அவங்க உனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தினதால் கதை கட்டி விட்டியா? சார், அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அதை கூப்பிடுங்க. ஆனஸ்டாக பேசி முடிப்போம். அது உண்மையை இன்னும் சொல்லவில்லையே. எங்கள் 2 பேர்த்தையும் கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க ப்ளீஸ். அதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை தயவுசெய்து கூட்டி வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சற்று யோசித்தார். என்னை கூர்மையாக பார்த்தார். சரி, எங்க கூட வா என்றார். வெளியே பெஞ்சில் சரஸ்வதியை அவள் அப்பா ஏசி கொண்டிருந்தார். போக்கத்தை போனோமே, இப்போ என்ன செய்யறது? உன்னை யார் கட்டிப்பாங்க? யாரு? சரஸ்வதி, இப்போ வா என் கூட என்றார் இன்ஸ்பெக்டர். அவள் என்னை பார்க்க எழுந்து வந்தாள். நல்லா போட்டு குச்சியில் விடுங்க. ரைட்டர் ரூமில் எங்கள் இருவரையும் விட்டுவிட்டு இன்ஸ்பெக்டர் 4 மணியில் வர்றேன், 2 பேரும் பேசி வச்சு ஒரு வேர்ஷன் கொடுங்க. அவர் போனதும் சரஸ்வதி என்னை பாரு, மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். விசும்பல் இல்லாமல் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு எழுதாள். சாரிங்க, உங்கள் பேரில் தப்பாக அபாண்டமாக சொல்லிட்டேன். ஏன் சரஸ்வதி, எதுக்காக அந்த பொய்? என்னை காப்பாற்றிக்க தான். சுயநலம். புரியலை. எனக்கு என்னவோ உங்கள் கூட போயிட்டதா சொன்னால் அதில் ஒரு மரியாதை, ஒரு பொருத்தம், ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தோணுச்சு. இன்னும் புரியல சரஸ்வதி. அன்னைக்கு ராத்திரி என்ன தான் ஆச்சு? கரெக்டாக சொல்லு. 2 பேரும் என்ன? சரஸ்வதி கொஞ்ச நேரம் விசித்து தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சுதாரித்து கொண்டாள். 2 பேரும் என்ன அன்னைக்கு பங்கு போட வந்தாங்கல்ல, தெரியுமில்ல? அப்போ தான் மனோ சொன்னதெல்லாம் பொய். அவர் என்னை கூட்டி வந்ததே உடலாசைக்குத்தான், என் நகைக்காகத்தான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன செய்ய, முதல்ல உங்கள் ரூமில் வந்து ஒண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, எதையோ புகைச்சி மயக்கத்தில் இருந்தாங்களா, அப்போ தைரியம் வந்துருச்சு. மெல்ல வெளியில் வந்தேன். பாட்டிலும் சாப்பிட்ற பண்டமும் அங்கங்கே சிதறி கிடக்க என் நகை பொட்டலத்தை மனோவோட பெட்டியில் தேடினேன், அலமாரியில் தேடினேன், பூச்சாடிக்குள்ளே வச்சுருந்தது. என் அதிர்ஷ்டம் கடவுள் புண்ணியத்தில் தெரிஞ்சுது. பேசாமல் ராவோட ராவாக வெளியே ரோட்டில் ஓடினேன். ஒரு கார்காரரு நிறுத்தினார். உலகத்தில் எல்லோருமே கெட்டவங்க இல்லை. அவர் வயசானவர். என்னை ஏற்றிக்கிட்டு மங்களூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுறேன்னாரு. அதுக்கு முந்தைய அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நாஸ்தா, உடுத்திக்க புடவை எல்லாம் கொடுத்தாரு. பெங்களூருக்கு காரியமாக வந்து ஃபோன் பண்ணார். அதுக்குள்ளே இவங்களே ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிளம்பிட்டாருன்னு தகவல் வந்தது. அப்புறம் மத்தியானம் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே அவங்க நடந்தது என்னன்னு கேட்டாங்க. எனக்கு என்னவோ மனோ மாதிரி ஒரு ஆள் கூட ஓடி வந்தது சொல்லிக்க இஷ்டமில்லை. என்னவோ தோணுச்சு, உங்கள் பேரை சொல்லிட்டேன். இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா இருக்குமோன்னு. நான் மனோவுக்கு பதிலாக உங்களை காதல் பண்ணி உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் கூட ஓடி வந்திருந்தா இந்த மாதிரி சீரழிவெல்லாம் ஏற்பட்டிருக்காது இல்லையா? நான் மௌனமாக இருக்க. எவ்வளவு நல்லவர் நீங்கள், பேசாமல் இருக்கீங்க. உங்கள் மேலே இவ்வளவு அவதூறு கொண்டாந்ததுக்கு. உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ பொய் சொன்னதுனால நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் என்னவோ வியாபாரத்துக்கு இங்கே வந்திருக்காங்க. அது வேற குழப்பமாயிருச்சு. நான் சொல்கிறத இன்ஸ்பெக்டர் எவனவோ போட்டு ஊதுறாரு. உபத்திரம் தாங்க முடியல. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக நடந்ததை சொல்லிடு. அங்கே காலையில் வீட்டுக்கு பின்னால் மணலில் என்னென்னவோ புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் விபரீதமாக கற்பனை பண்ணிக்கிட்டேன். என்ன ராத்திரி சண்டையா? நீ என் ரூமுக்கு வந்தியா, பேசுனியா? அப்புறம் பாரு, காலையில் எந்திரிச்சா உன்னை காணும். எல்லாம் போட்டபடி இருக்கு. மனோ நீ ஊருக்கு போயிட்டதா சொல்கிறான். என்னை அவசரமாக பஸ் ஸ்டாண்டுக்கு விரட்டுறான். 2 பேரும் ஒரு ஆள் சகாயத்தோட மண்ணை வெட்டி குழி தோண்டி புதைக்கிறாங்க. எனக்கு என்ன தோணும் சொல்லு? ஓ, என்னத்தான் அவங்க வெட்டி புதைக்கிறதா நினச்சிட்டிங்களா? ஆமாம் சரசு, ஒரு மாதிரி சந்தேகமாக பேசுகிறாங்க. என்னை கட்டி போட்டு லம்பர் ரூமில் அடைச்சிட்டாங்க. உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதிகம் பார்த்துட்ட, வெளியில் சொன்னால் கொலை பண்ணிடுவோம், இப்படியெல்லாம் சொல்லவே உனக்கு தான் சமாதி கட்டிட்டாங்கன்னு உண்மையாகவே நம்பினேன். தப்பிச்சுட்டு வந்து போலீஸ்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து தோண்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை. இடையில் நீ வேற குழப்பம். அந்த பை எப்படி இருந்தது? ஒரு பிளாஸ்டிக் சாக்கு மாதிரி. ஆமாம், அதை நான் மத்தியானம் வீட்டில் பார்த்தனே. அதுக்குள்ளே சின்னதாக வெள்ளையாக பொடி ஆட்டம் இருந்தது. என்னவோ போதை பொருளாக இருக்கும். அதிகம் காசு வச்சுருந்தாப்புல. என் காசை திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிட்டான்.
நீங்கள் பார்த்தபோது மூட்டை இல்லை தோண்டி பார்த்துட்டோம். முதல்ல அங்கே தான் புதைச்சாங்க. அங்கிருந்த இடம் மாற்றிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டு என்று பேச்சை கேட்டு திரும்பி பார்த்ததில் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். வீட்டில் அவசர அவசரமாக படுக்கையில் சுற்றி வச்சுருக்காங்க, தலகாணி மாதிரி. புதைக்கூண்டுக்குள்ளே கொஞ்சம் இருந்தது. ஃப்ரிட்ஜு காலுக்கு கீழே, கார்பெட்டுக்கு கீழே கிடச்சிருச்சு, எல்லாம் கிடச்சிருச்சு. என்ன சார் இது? அவர் தன் பையிலேருந்து ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்து அதிலேருந்து வெள்ளை பவுடர் முகந்து பார்த்தார். போதைப்பொருள். எல்எஸ்டியோ எண்ணெய் எழவோ லாப்பில் கொடுத்தா தெரிஞ்சிடும். மால் கிடச்சது, பெருசு, பெரிய கோஷ்டி. அந்த ஆளுங்க ராஜ் மனோ 2 பேரும் எங்கே போயிட போகிறாங்க? ஒழிச்சு வச்சுட்டு திரும்பி வராமையா போவாங்க? பிடிச்சிடலாம். இப்போவே பம்பாய், கோவா, பெங்களூர் எல்லா ஊருக்கும் மெசேஜ் போயிருக்கு. இதை பாரு, இனிமேல் நீ உண்மையாக சொல்லலாம் என்றார் இன்ஸ்பெக்டர். சார், அவர் சொன்னது பூரா உண்மை, நான் சொன்னது தான் பொய் என்றாள் சரஸ்வதி. அப்போ நீ இந்த ஆளோட ஓடி வரலையா? இவரை பார்த்தா அப்படி தோணுதா? இல்லை தான், முதல்லேருந்து இவர் முகத்தில் உண்மை தான் இருந்தது. கண்ணு நேராக பேசினார். மிஸ்டர் குருராஜ், அவங்க 2 பேரும் முதல்ல அந்த மூட்டையை மணலில் தான் புதைச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே மாற்றிருக்காங்க. சாரி, நீங்கள் சொன்னது உண்மைதான் என்றார். சார், ஒரு வேண்டுகோள் என்றாள் சரஸ்வதி. சொல்லுங்கள். எங்கள் அப்பா கிட்ட இந்த சரியான விவரங்களை நானே சொல்லிக்கிறேன். எங்களை விட்டுருவீங்களா? சரி என்றார் இன்ஸ்பெக்டர். பேர் விலாசம் கொடுத்துட்டு போங்க. அவங்க 2 பேரும் நிச்சயம் மாட்டுனாத்தான் மாட்டுவாங்க. ஜில்லாவாக துரத்திடுவோம். அதனால் அவங்கள பிடிச்சதும் திரும்ப உங்களை சாட்சிக்கு கூப்பிடணும். வரணும் 2 பேரும். நீங்கள் முக்கியமாக வரணும். உண்மை சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் தான் பயமுறுத்துனீங்க. நாங்கள் சும்மா சத்தம் போடுவோம். கீப் கூல். திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக சொல்லுங்கள், நாங்கள் நம்பிடுவோம். பொய்யை கன்சிஸ்டண்ட்டாக சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிடுவான். ஆல் த பெஸ்ட். அறையை விட்டு வெளியே வரும்போது அப்பாவும் அம்மாவும் ஒரு புறமாக, சரஸ்வதியின் தந்தை ஒரு புறமாக வாக்குவாதத்தில் இருந்தார்கள். என் பொண்ணு வாழ்க்கை பாழாயிடுச்சுல்ல அம்மா, என் பையன் அப்படி செய்யவே மாட்டான். ஆமாம், வாழ்ந்தான். இவன் இன்னும் சின்ன பாப்பான்னு நினச்சிக்கிட்டு குட்டி தள்ளிட்டு மங்களூர் வரைக்கும் வந்துட்டான். பாருங்க, உன் பொண்ணு பேர்லையும் தப்பு, என் பையன் பேர்லையும் தப்பு. ஒப்புக்கிறீங்களா? ஒப்புக்கிறேன். அப்போ ஆளை விடுங்க. அது எப்படி? என் பொண்ணுக்கு இனிமேல் ஏது வாழ்வு? யார் அதை கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஓடிப்போன பொண்ணுன்னு பட்டம் வந்துருமே. அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீர்? ஒரே வழி தான், அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. என்னது, விளையாடுறியா? பின்ன என் பொண்ணுக்கு வழி சொல்லியா? வழி என்ன வழி? பெங்களூருக்கு போகிற வழி தான். இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி பேசின பல்லு பேந்துரும். என் கை பூ பறிக்க போகுமாக்கும். அப்பா வாங்கப்பா, எல்லோரும் பஸ் ஸ்டாண்டில் போய் சண்டை போட்டுக்கலாம். என்ன சண்டை? இந்த ஆளுக கேட்குறது நியாயமா சொல்லு? நியாயந்தான்ப்பா. அந்த பொண்ணை நான் தொட்டு பழகிட்டேன். இப்போ அவளுக்கு வேறு வாழ்வு கிடையாதுல்ல. நான் பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் இந்த பொண்ணை நான் இப்போவே எப்போவோ கல்யாணம் கட்டிக்கத்தான்ப்பா ஆகணும். என்னடா அது, நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அநியாயமாக பேசுகிற? அவன் சொல்கிறது தான் நியாயம், பிராயச்சித்தம். செத்தாலும் நடக்காதா? பார்த்துடுறேன், நடக்கும். முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு நடவும். நீ என்னடி சொல்கிற? நீங்கள் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது, அவர் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது. சரியான விளக்கண்ண. ஓய், செத்தாலும் எங்கள் வம்சத்தில் வேறு சாதியில் பொண்ணு எடுக்கிறது இல்லையா? ஏன் இல்லைங்க, நம்ம தேவராசம் ஒரு சும்மா இரு சாவமே. நீங்கள் பொண்ணு எடுத்திருக்கீங்களோ இல்லையோ, எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டு பையன் கல்யாணம் செஞ்சே ஆகணும். இல்லாட்டி வெட்டுப்பழி குத்துப்பழி கோர்ட்டு கேஸு. நானும் சரஸ்வதியும் பஸ்ஸில் முன் சீட்டில் உட்கார்ந்து காற்று எங்கள் முகத்தில் அலைய, பின் சீட்டில் அப்பாக்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தது எங்களுக்கு தேவகானமாக இருந்தது. சரஸ்வதியை கையை பிடித்து அழுத்தினேன். அவள் என் உள்ளங்கையில் நகத்தால் எழுதினாள். கையை தன்பால் இழுத்து வைத்து கொண்டாள். பெங்களூருக்கும் மங்களூருக்கும் 1000 மைல் பிரயாணம் வேண்டுமென்று தோன்றியது. முற்றும். இவ்வளோ நேரம் கதையை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடுவில் ஒரு QR கோடை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா ஒரு சிறிய தொகை, ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் அதை அன்பளிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் மேலும் உற்சாகமாக நான் நிறைய நாவல்கள் போட ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.